இந்த குர்பானி வந்து பெருநாள் அன்னைக்கு தான் நம்ம கொடுக்கணும், மற்ற நாளில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆய்வை 2 கட்டமாக நம்ம செஞ்சுருந்தோம். அதுக்கு என்ன செய்கிறார், பதில் கொடுத்துருக்கிறார். அந்த பதில் கொடுக்கும் பொழுது தஷ்ரீக்குடைய நாட்களில் 11, 12, 13 நாட்களில் குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிற சம்பந்தமாக வர்ற ஹதீஸ்லாம் பலவீனமான ஹதீஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது வந்து பலவீனமான ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. கேளுங்க. அது ஆதாரங்கள் இருக்கிறனால இந்த ஒரு ஹதீஸ் போதும். அப்ப ஜுபைர் முத்தையுடைய தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் சஹீஹான ஹதீஸ் தான். ஆனா அதுக்குரிய விளக்கத்தை நம்ம இவருக்கு சொல்ல தேவையில்லை, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன் தேவையில்லைன்னா, இவருக்குன்னு ஒரு ஹதீஸ் கல்வியை வச்சிருக்காருங்க. ஒரு மனுஷன் ஹதீஸ் கையை நான் ஏற்றுக்கொள்வேன்னா ஹதீஸ் கல்ல உள்ள எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, ஹதீஸ் கையில இவருக்குன்னு தனி ஒரு உருவாக்கி வச்சிருக்காரு. இப்ப இந்த ஜுபைர் பின் முத்தாயிம் அவர்கள் அறிவிப்பதாக சுலைமான் பின் மூசா அறிவிக்கிறாரு. அது முர்சல், ஒரு இடத்துல முர்சலா வருது, ஒரு இடத்துல அறிவிப்பான் நினைவாற்றல் கோளரா இருக்குது. இப்படி பல விதியை கொண்டு நம்ம நிறுவனா இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விதியே தப்புன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த விதியை இவர் ஏற்றுக்கொள்ளல. எந்த விதியை வச்சு இந்த ஜுபைர் பின் முத்தையும் அவங்களுடைய ஹதீஸை நம்ம நிறுவுவோமோ அந்த விதியை இவர் ஏற்றுக்கல. அந்த விதி சர்ச்சையில் கிடக்கும். அதனால அந்த ஹதீஸ் குறித்து நாம் இவர்கிட்ட பேசுவது புண்ணியம் இல்லை. போதும் ஒரு மனிதர் இது விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு. நான் சில ஹதீஸர் சொன்னேன்ல, இவர் ஆய்வாளர், ஆய்வுக்கு வர்றாரு. ஆய்வுக்கு வந்து பதில் சொல்லணும் என்ன செய்யணும்னு கேட்டால், பலவீனமான ஹதீஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஹதீஸ்களை வைத்து அது எதனால பலவீனம்னு சொன்னனோ அந்த காரணங்களை வைத்து, அந்த காரணங்கள் தவறு என்று பாயிண்ட்களை வைத்து அதை நிறுவிட்டு சரியான ஹதீஸ் தான் சொல்லணும். இவர் என்ன செய்கிறார், அந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதே பலவீனமான ஹதீஸ் இல்லை, ஆனால் அதுக்குரிய விளக்கத்தை நம்ம சொன்னால் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர் பேசி பயனில்லை. அவ்வளோதான் பதில். அதுக்கு எது ஆய்வு லட்சணத்தை பாருங்க. ஆய்வுன்னு சொன்னால் நான் ஹதீஸுகளை பலவீனம்னு சொல்லியிருக்கிறேன். பலவீனம்னு சொல்றதா இருந்தால் பலமானது தான் என்று என்ன செய்யணும், நிறுவனம். ஒவ்வொரு ஹதீஸும் சரியானது என்று நிறுவனம். நிறுவிட்டு என்ன செய்யணும், பாருங்கள் சரியான ஹதீஸை இவர் பலவீனம் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொல்லாமல் என்ன செய்யறாருன்னு கேட்டால், இது பலவீனம் என்று சொல்லி இருக்கிறார். ஜுபைர் இப்னு முத்தையும் அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாம் பலவீனம்னு சொல்லி இருக்கிறார். பலவீனம் கிடையாது, அது சரியானது தான். ஆனாலும் இவரிடத்துல பேசி பயனில்லை. இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா மற்ற நீங்க சொன்ன அப்படி ஏற்றுக்கிட்டேன்னா வாய் முடிட்டு இருக்க வேண்டியதானே. ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னா நான் ஏற்றுக்கொள்வதற்காக இவர் பேசுறாரா, எது சரி என்று மக்களுக்கு விளங்குறதுக்கு பேசுறாரா? சிந்தி ஆய்வு லட்சணம் விளங்கிருச்சா? ஒரு ஆய்வு செய்யறவன்டா என்ன செய்யணும்னு கேட்டா, நான் பலவீனம்னு சொன்னது வந்து காரணங்களோட சொல்லியிருக்கிறேன். இவருக்கு காரணம் இல்லாம சரின்னு சொல்லுவாராம். அதை ஏத்துக்கணுமா எல்லாரும்? ஏன்ப்பா அதுக்கு என்ன விவரம் சொன்னா அவர் ஒத்துக்கிற மாட்டார், பிஜே ஏத்துக்கிற மாட்டாரு. பிஜே ஏத்துக்கிற மாட்டாருன்னா மொத்தத்துக்கு மயம் முடிட்டு இருக்க வேண்டியதான். அம்புட்டுக்கு நீ சொன்ன அம்புட்டு உலகர்கள் தான் நான் சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டா, பலவீனமான ஹதீஸுகள் சரியான ஹதீஸுங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியம். சரியான ஹதீஸ் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு சான்றுகளை வைக்கணும். சரியான பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லி நான் அவ்வளவு ஆதாரங்களை போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இவர் அதுக்கு சொன்ன பதில் இவ்வளவு தாங்க. எது இவர்கிட்ட பேச இவ்வளவு மொத்தமா இவ்வளவுதான் பதில். இப்ப போட்டு காட்டணுமே அந்த பாயிண்ட்டுக்கு அவர் சொன்ன பதில் அவ்வளவுதான். என்ன பதில்? இது பலவீனமான ஹதீஸ் கிடையாது, சரியான ஹதீஸ் தான். இவர் பலவீனமான ஒரு இலக்கணம் வச்சிருப்பார். நம்ம அதுக்கு பதில் சொன்னு வைங்களேன், அது இல்லே பாரு, ஏத்துக்கிற மாட்டார். இவர்கிட்ட பேசி பயன் இல்லை. இது ஆய்வா பைத்தியக்காரனா? இதுக்கு பேர் ஆய்வான்னு கேட்கிறேன். ஆய்வு என்பது எனக்கு இன்னைக்கு நான் ஏத்துக்கிறதுக்கு செய்யறியா, மக்களுக்கு உண்மை வைக்கிறதுக்கு சொல்றியா? நான் ஏத்துக்கிறதுக்காக நீ சொல்லக்கூடாது. நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு வச்சுக்கிறோம். நீ சரியா சொன்னா கூட ஒருத்தன் ஏத்துக்கிறாதவன் இருப்பான். நீ என்ன செய்யணும், நான் சொல்வது சரி என்று சொல்வது யாருக்காக? என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னதா இது? ஊரறிய உலக பேஸ்புக்ல போடுற, முகநூல்ல போட்டு விடுற. முகநூல்ல போட்டு விடுறது யாருக்காக வேண்டி? மக்களுக்காக வேண்டி. மக்களுக்கு என்ன சொன்னேன் அதுல செய்தி? மக்கள்கிட்ட வந்து நான் சொன்னது பலவீனம்னு சொன்ன பொய்ன்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லாம சரியான ஹதீஸ் தாங்க இவர் ஏத்துக்கிற மாட்டாருங்க. அதோட டாபிக் முடிஞ்சு போச்சா? அப்ப நீங்க அப்படி சொன்னோன்னு எல்லாரும் ஏத்துக்கிறப்ப பலவீனமான ஹதீஸை வந்து சரியான நம்பிடுவாங்க. இதுதான் ஆய்வா? இது மடையங்கிறதுக்கு ஆதரவு வச்சா இவன் ஆய்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரியானதையும் பலவீனமாக்குறது, பலவீனதை சரியாக்குன்னு சொன்னேன்ல, எல்லாம் அந்த காசுக்காக வேண்டி செய்யற ஒரு விஷயம்தான். அப்ப இதுல அந்த ஹதீஸ்கள் பலவீனம் என்று நான் சொல்வதற்கு பதில் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதை இவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹதீஸ் பார்க்கல தான். அவர் சொன்ன ஹதீஸை நான் பார்க்கல, அது பார்க்காம இருக்கலாம். இவர் சொன்னவர் முடிஞ்சு போகிறது இன்னும் கூட ஏதாவது இருக்கலாம். பார்த்த வரைக்கும் தான் முடிவு.
அப்போ அந்த ஹதீஸை பார்க்கலாம், அது சரியான ஹதீஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறார். அந்த ஹதீஸ் என்ன வைக்கிறாருங்கிறத அதை நீங்கள் அவர் வாயில கேட்டுருங்க, அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நீ இந்த ஹதீஸ் பலகீனம்னு கண்டிப்பாக மல்லு கட்டிக்கிட்டு வருவார். அப்போ நான் உங்களுடைய வாதம் ஆதாரம் எப்படி இருக்கணுங்கிறத நான் இப்போ நான் கேட்டுடுறேன். ஏன்னா அது நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட. என்னன்னா நீங்க எப்படி ஆதாரத்தை எடுத்து காட்டணும்னா, முஆவியா இப்னு பலகீனமான ஆள்னு அறிஞர் சொல்லியிருக்காங்கலாம் காட்டக்கூடாது. இனிமே அதுக்குரிய பதிலெல்லாம் இப்ப சொல்லி முடிச்சாச்சு. எப்படி காட்டினா உங்க வாதம் நிற்கும் தெரியுமா? இல்ல ஷாம்வாசிகள் அறிவிச்சாலும் பலகீனம் தான், அதை ஏத்துக்கிற முடியாது. அப்படி நீங்க என்ன செய்யணும்? இந்த அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு காட்ட. எப்படி காட்ட முடியும்? இந்த அறிஞர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அறிஞர்களும் என்ன ஷாம்ல வாசிகள் அறிவிச்ச ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்கலாம்னு சொல்லி. அப்ப இவ்வளவு தெளிவா என்ன இருக்குது? ஆதாரங்கள் இருக்கிறனால இந்த ஒரு ஹதீஸ் போதும். அப்ப ஜுபைர் பின் முத்இமுடைய ஹதீஸ் லைஃப்னு சொல்லி அதை ஒன்று கேட்குறோம். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பலவீனமான அதுவும் பலவீனமான ஹதீஸ் தான், அதை எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பலவீனமான ஆள் தான், நிறைய குறைகள்லாம் சொல்லி இருக்கிறார்கள், ஆனாலும் அது பலவீனம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வாதத்தை வைத்து ஹதீஸ் கலையவே என்ன செய்யறாரு? புது ஒரு ஹதீஸ் கலையை உண்டாக்கி சொல்றாரு. எல்லாம் அறகுறை தான். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த முஆவியாண்டு ஒருத்தர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அது தஷ்ரீக் நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்குதான். அவர் உள்ள அறிவிப்பாளர் பலவீனமாக இருந்தாலும் அவர் பலவீனம் இல்லையா? அந்த ஒரு விசித்திரமான வாதத்தை கேளுங்க. என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஹதீஸ் எடுத்து வச்சுட்டோமா, அந்த அறிஞர்கள் சொன்னதெல்லாம் கொண்டு வருவார். இவர் லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இவர் உறுதியானவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்காங்க, இவர் வந்து தகையர ஹைஃபுதுஹு நினைவாற்றலாம் தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு அதை பூரா பட்டியலிட்டு லைஃப்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். அதனால அதுக்குரிய பதிலை இப்ப நம்ம சேர்த்து சொல்லிடுறோம். என்னன்னா, சில அறிவிப்பாளர்கள் சரியான நினைவாற்றலோட ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க, ஒரு ஊர்ல இருக்கும்போது சரியா இருந்திருப்பாங்க, ஒரு இன்னொரு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு பலகீனங்கள் ஏற்பட்டு நினைவாற்றல் மங்கி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டு தவறுகள் ஏற்பட்டு இப்படிப்பட்ட நிலை அறிஞர்களுக்கு ஏற்படும். இதனாலதான் ஹதீஸ் கலையில இப்படி ஒரு விதியே இருக்குது. இது மாதிரி நிறைய அறிவிப்பாளர்களுக்கு ஏற்பட்டும் இருக்கிறது. நினைவாற்றல் இழந்து தவறு செய்த ஹதீஸ்கள், சரியான நினைவாற்றல் இருக்கும்போது அறிவிச்ச ஹதீஸ்கள், இப்படி இரண்டு நிலைகள் பல அறிவிப்பாளர்களுக்கு இருக்கிறது. அதனால ஹதீஸ் கலையில என்ன விதி வச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு நிலை யாருக்காவது இருந்தால் அவர் சரியான நினைவாற்றல்ல இருக்கும்போது அறிவிச்ச செய்திகள் எது எது என்று நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். இந்த மூளை குழம்பிய பிறகு அல்லது நிலை மனன சக்தி எல்லாம் குன்றி தவறு செய்யக்கூடிய நிலைக்கு வரும்போது அந்த நிலையில அவர் எந்தெந்த ஹதீஸ்களை அறிவிச்சாரு என்று நாம் பிரித்து பார்க்கக்கூடிய ப்ரூஃப் நமக்கு கிடைச்சா அப்ப இதை ஏத்துக்கலாம், அதை ஏத்துக்கிறாம விட்டுறலாம் அப்படின்னு அறிஞர்கள் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது இவருக்கும் தெரியும். இந்த அதாவது ஒரு ஹதீஸ் பைஹக்கில் இருக்குன்னு காட்டி இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஆள் ஒருத்தர் இடம் பெற்றிருக்கிறாரு, ஆனாலும் அது பலவீனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில், எனக்கு பதில் இப்படித்தான் சொல்லணும்னு பதில் சொல்லி வர தர்றா, இது சொல்லக்கூடாது, இப்படித்தான் எனக்கு பதில் தரணும்னு வர ஒரு கிளாஸ் வேறு நடத்துறாரு. முதல்ல இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை நான் உங்களுக்கு விளக்கிறேன். என்னன்னு கேட்டால், அறிவிப்பாளர்கள் வந்து சில பேர் ஒரு இளமை காலத்தில் ஒரு நடுத்தர வயசில் ஒரு கரெக்டான ஆளாக இருந்திருப்பாங்க. முதுமை காலத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால் குழம்பிடுவாங்க. மனுஷனுக்கு உள்ளது தானே. நான் 25 வயசில் உள்ள மாதிரி இப்போ நான் ஷார்ப்பாக இருப்பேனான்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு 15 வருஷம் நல்லா எனக்கு ஹயாத்தை கொடுத்தான்னு சொன்னால் இதே மாதிரி நான் இருப்பேனா சொல்ல முடியாது. அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு வயசாகும் பொழுது அவங்களுடைய நினைவாற்றல்லாம் தப்பி போயிடும், வார்த்தை குளரும், ஒன்றோடக்கு ஒன்று சொல்லுவோம், அல்சீமர் நோய் வந்துடும், இப்படி பல மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இப்படி சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி வரும்பொழுது இந்த துறையை விட்டு ஒதுங்கிடுவாங்க. சில ஆளுங்க அவங்க நல்ல காலத்தில் அறிவித்தது மட்டும்தான் இருக்கும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கும்போது அறிவிப்பாங்க, மூளை குழம்பி போன பிறகு அவங்கள அஜர்த்தின் எல்லாம் போய் தேடி போவாங்க, அறிவிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியான ஆட்களாக இருந்தால் அதை பிரித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இவர் வந்து மூளை குழம்பாமல் நல்லபடியாக இருந்தார், நல்லபடியாக இருக்கும்போது அறிவித்த ஹதீஸுகள் என்று பிரித்து பார்க்க முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அவர் இந்த பின்னாடி அறிவித்ததுன்னு இருந்தால் அதை தள்ளி விட்டுறணும். இவர் அறிவித்த ஹதீஸு முந்தி அறிவித்ததா பிந்தி அறிவித்ததான்னு தெரியாமல் இருந்தால் அதை பெண்டிங்கில் போட்டுடணும். அதை ஒரு ஆதாரமாக வாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு உசூல் இருக்கிறது. உசூல் நல்லா விளங்கிக்கிறங்க, அப்போ தான் இது வழங்கும். அவர் சொல்கிறதுக்கு பதிலுக்கு வழங்கும். உசூல் என்னன்னு கேட்டால், ஒருவர் வந்து நம்பகமானவராக இருக்கார், இருந்துட்டு அப்போ ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அப்புறமேலும் ஒரு 50-60 வயசு ஆகுது,
அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. அப்போ ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ அறிவிக்கலாம் தப்பு தப்பாக இருக்குது. முன்னாடி அறிவிச்செல்லாம் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கிறது. 60ல் அறிவிச்செல்லாம் தப்பு தப்பாக இருக்குது, மூளை குழம்பிட்டாருங்கிற பற்றி அவரை பற்றி ஒரு தகவல் கிடைக்கிறது. அப்போ அந்த அவர் அறிவித்த ஹதீஸ்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஹதீஸை இந்த 60ல் அறிவித்தாரா 60க்கு முந்தைய அறிவித்தாரா, 60ன்ற உதாரணம் தான். இவர் மூளை குழம்புன 60 வயசில் பின்னாடி அறிவித்தாரா 60 வயசுக்கு முன்னாடி அறிவித்தாரான்னு தேடி பார்க்கணும். சில பேர் இப்படி கிடைக்கும். தேடி பார்க்கும்போது என்ன செய்யும், இவர் 60 வயசுக்கு முந்தைய தான் ஒருத்தர் பார்த்தாரு, நான் 50 வயசில் தான் பார்த்து அதை கேட்டேன், 40 வயசுலாம் அவரை சந்திச்சிருக்கிறேன் இப்படின்னு ஏதோ ஒரு ஆதாரத்தின் மூலமாக முன்னாடி அறிவித்தார் என்று தெரிய வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். பின்னாடி அறிவித்தார் என்று தெரிய வந்தால் இது மூளை குழம்புன பிறகு உள்ளதுன்னு விட்டுறணும். இது ஒரு உசூல். இது இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் அறிவிப்பாங்க, இந்த காலத்தில் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது இது எப்போ அறிவித்தார்னு தெரியாது, கண்டுபிடிக்கல. ஒரு ஹதீஸ் வரும், அந்த மூளை குழம்புன ஆள் வருவார், இவர்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பாளர் கேட்டது மூளை குழம்புறதுக்கு முந்தியா பிந்தியா தெரியலை. அப்படி இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது பெண்டிங்கில் போட்டுருவாங்க. சரி என்றோ தவறு என்றோ சொல்லாமல் அதை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் தூக்கி வச்சிடணும். இந்த ஒரு உசூல் இருக்குது. இந்த உசூலைத்தான் இவர் அறகுறையாக விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் டமாஸ்கஸில் இருக்கும்போது கரெக்டாக இருந்தார், ரைங்கிற ஊருக்கு போன பிறகு தான் மாறிட்டார். அப்போ இது டமாஸ்கஸில் இருந்து அறிவிச்சார்னா கரெக்டு, இது அது பின்னாடி அறிவிச்சா தான் தப்பு என்று வைத்துக்கொண்டு இந்த மூல குழம்புனவருடைய உசூலை கொண்டாந்து காட்டுறாரு. இதில் உள்ள இவருடைய அறகுறை அறிவுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால், இந்த உசூல் இருக்குல்ல, இது யாருக்குள்ள உசூல்? உசூல்னா விதி. இந்த விதிமுறை இருக்குல்ல, இந்த விதிமுறை யாருக்கு உரியதுன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் நம்பகமானவராக இருந்து பிறகு மூளை குழம்பிட்டார அவருக்கு தான். ஆரம்பத்திலேயே உளர்வாயா இருந்து பிறகு மூளை குழப்பிட்டாருன்னு வைங்க, அப்போ என்ன நிலைமை, எல்லாத்தையும் தள்ளிடுவோம். அதை ஆரம்பத்தில் சொன்னது பாதி சந்தேகத்துக்குரியவராக தள்ளிடுவோம், பின்னாடி சொன்னதை மீதி சந்தேகத்தையும் சேர்த்து விட்டு தள்ளி விட்டுருவோம். அதாவது யாருக்கு இந்த விதின்றது விளங்கணும், ஃபர்ஸ்ட் விளங்குற என்னன்னு கேட்டால், ஒருவர் நம்பகமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக அறிவிப்பார். அப்படி பேர் எடுத்த ஒருத்தர் மூளை குழம்பி போய் அறிவிச்சார்னு சொன்னால், மூளை குழம்புக்கு முன்னாடி உள்ளதை ஏற்றுக்கலாம், பின்னாடி உள்ள ஏற்றுக்கிறக்கூடாது. இந்த முஆவியா என்பவர் இந்த மூளை குழம்புனார்ல, மூளை குழம்புக்கு முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டான ஆளாக இருந்தாரா? அப்போ பர்ஃபெக்டாக இருந்து பின்னாடி மூளை குழம்புனா தான் என்ன செய்யணும், இந்த இவர் சொன்ன விதியை பார்க்கணும். அந்த விதியை அறகுறையாக வழங்கி வச்சிருக்கிறார், வெளியே ஒழுங்காக பார்க்காம ஏதோ மூளை குழம்புனவர்னா இப்படித்தானே சட்டம்னு வழங்கிறார். மூளை குழம்பு யாருக்கு? ஏற்கனவே லூஸு, அவன் மூளை குழம்பிட்டான்னு டபுள் லூஸ் ஆயிரும். நல்லா இருக்கிறவனுக்கு சொல்கிற ஒரு விஷயம் இது. இப்போ இவரை முஆவியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூளை குழம்புனார்னு சொல்கிறோம்ல, அதுக்கு முந்தி பர்ஃபெக்டான ஆளாக இருந்தாரா? அதுக்கு முந்தி ரொம்ப நம்பகமான ஆளாக இருந்தாரா? அதுக்கு முந்தி நற்பேர் எடுத்தவராக இருந்தாரா? யார் இதை சொல்கிறாங்கன்னு அவரே சொல்கிறாரு, இப்னு ஹிப்பான் சொல்கிறாராம். இப்படி பிறகுதான் அவருக்கு மூளை குழம்பிருச்சுன்னு சொல்கிறார். சரி, பிறகு மூளை குழம்பிருச்சுங்கிறார்ல, அதை இப்னு ஹிப்பானு அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறார்ல மூளை குழம்பிட்டார்னு சொல்லி, மூளை குழம்பிட்டார்னு கிடைச்சவொடனே சரியாக்கலான்னு பார்க்குறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மூளை குழம்பிட்டார்னு வருது. மூளை குழம்பிட்டார்னு சொன்னால் மூளை குழம்புக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சரின்னு நம்ம கொண்டு போய் நிறுவிடுவோம் இப்படின்னு ஒரு நிலைமைக்கு இந்த வாதத்தை வைக்கிறார். ஆனால் இப்னு ஹிப்பான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மூளை குழம்புக்கு முன்னாடி இவன் கள்ளப்பைய, மூளை குழம்புனதுக்கு பிறகு ரெட்டை பலவீனம். அதாவது ஒரு பலவீனம் ஆல்ரெடி இருந்தவருக்கு தான் மூளை குழம்பிருக்கு. பலவீனமாகவே இருந்தவருக்கு மூளை குழம்பினால் அப்போ இந்த சட்டத்தை பொறுத்துவீங்களா? பலமாக இருந்தவருக்கு மூளை குழம்பினால்தான் மூளை குழம்புறதுக்கு முந்தி மூளைக்கு பிந்தின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நல்லா இருக்கும்போது மூளை குழம்பாமல் இருக்கும்போதே விட்டு அடிக்கிற ஒரு ஆள் மூளை குழம்பிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டு அடிப்பார். அப்போ கூட விட்டு அடிப்பார், குறைவாக விட்டு அடிப்பார்னு அதில் வருமே தவிர பர்ஃபெக்டான ஆள் வருமா? வராது. எந்த இப்னு ஹிப்பான் இவர் ஆதாரம் காட்டுறார்? அவர் சொல்கிறாரு, கான எஸ்ரிக்குல் குத்துப. இவர் சொல்கிற வாசகத்துக்கு முந்தின வாசகம் கான எஸ்ரிக்குல் குத்துப. இந்த முஆவியா என்ன செய்வார்னு கேட்டால், பிறருடைய நூல்களை களவானிட்டு வருவார். எஸ்ரிக்குன்னா திருடுவார். திருடி கொண்டு யோ ஹத்திஸ் பிகா அதை அறிவிப்பார். சும்மா தகையற அப்புறமேல நினைவாற்றல் குழம்பி போச்சுக்கிறாரு. அப்போ நினைவாற்றல் குழம்புறதுக்கு முந்தியவர் எப்படி இருந்திருக்கிறாரு? களவாணியாக இருந்திருக்கிறாரு. ஹதீஸுகள்லாம் எப்படி அறிவிக்கணும்னா, அந்த காலத்தில் மூசாட்டிருந்து முஸ்தபா கேட்குறாருன்னு வைங்களேன்,
முஸ்தபாவை பார்த்து அவர்களே வாயிலிருந்து கேட்டு அறிவிச்சா தான் ஹதீஸு. இவர் அல்லது என்ன செய்யணும்னு கேட்டால், நான் வந்து முஸ்தபாட்டை அறிவிக்கிறேன்னு சொன்னால் முஸ்தபாவை சந்திச்சு அவர் எழுதி வச்சிருப்பார்ல தன்னுடைய ஹதீஸுகளை புக்கை, அது அவர் கையிலேருந்து வாங்கி இதெல்லாம் நான் அறிவித்த ஹதீஸுகள்னு அவருக்கு தருவார். அதை நான் அறிவிக்கும் பொழுது எனக்கு மூசா சொன்னார், எனக்கு முஸ்தபா சொன்னார்னு அறிவிக்கலாம். சம்பந்தப்பட்ட அந்த பார்ட்டிகிட்டே வாங்கி நூலாக வாங்கி அறிவித்தாலும் பரவாயில்லை. அல்லது சம்பந்தப்பட்ட ஆசிரியரை சந்தித்து செவி வழியாக கேட்டு அது அறிவித்தாலும் பரவாயில்லை. இவர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த காலத்தில் இப்போ பெரிய அந்த அறிஞர்கள் பேரில் ஹதீஸுகள் மாதிரி எழுதி விற்பானுவோம். என்ன செய்வாங்க, ஜுஹுரி சொன்ன ஹதீஸு, இஸ்மாயில் சொன்ன ஹதீஸு, மூசா சொன்ன ஹதீஸுன்னு லெதர் தோள்களில் எழுதி என்ன செய்வாங்க, விற்பனை பண்ணுவாங்க. அது பொய்யாவும் இருக்கும் மெய்யாவும் இருக்கும். அவர் தான் சொன்னார்ன்னு தெரியாது. அதை வாங்கிட்டு வருவாராம். காண இப்னு ஹிப்பான் சொல்றாரு, காண எஸ்தரில் குத்துப, புக்குகளை விலைக்கு வாங்கிட்டு வருவார். இந்த காலத்தில் புக்கை வாங்கினா கரெக்ட், என் பேரில் ஒரு புக்கு வந்தால் நான் தான் எழுதுனேன்னு அர்த்தம். என்ன பிரிண்ட் பண்ணி காப்பிரைட் பண்ணி வர்ற காலம். அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது, சும்மா எழுதிக்கிறது தானே. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், சந்தையில் வைப்பாங்களாம் ஹதீஸ் வியாபாரிகள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உனக்கு யாருடைய ஹதீஸ் வேணும், ஜுஹுரி ஹதீஸ் தான் வச்சுக்க. அது ஜுஹுரி தான் சொன்னாரா இவருக்கு இல்லை. இவர் ஜுஹுரியை சொல்லாமல் ஜுஹுரியுடைய கிதாபெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டால் விலைக்கு வாங்குவாராம். ஜுஹுரி பேரில் சொல்லப்படுற கிதாபுகளை காண எஸ்தரில் குத்துப, புக்குகளை வந்து விலைக்கு வாங்குவார். இன்னொரு இடத்துல எஸ்ரிக்குள் குத்துபுகளை களை வாங்குவார், திருடிக்கிட்டு வந்துடுவாராம். விலைக்கு வாங்குவார். யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவர் சுட்டி உடையாந்துருவாராம். வந்து என்ன செய்யறது, அந்த புக்கு யார் பேரில் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஜுஹுரி எனக்கு சொன்னான்னு அறிவிச்சு விட்டுவார். இவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அடுத்தவர்கள் எழுதி வைத்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த ஆசிரியரே வந்து எனக்கு சொன்னதாக இவர் என்ன செய்வார், அறிவித்து விட்டுருவார். ஓய் ஹத்யுசு பிஹா, விலைக்கு வாங்கின புஸ்தகத்தை பார்த்து அறிவித்து விட்டாரு. சும்மா தகையர் ஹிஃபுலுஹு, பிறகு நினைவாற்றல் அவருக்கு உழப்பி விட்டது. இப்போ காண ஹத்யுசு பில் வஹமி, அப்புறமேலு வஹம கற்பனையில் அறிவிச்சார். முந்தி வந்து திருட்டு புஸ்தகத்தில் அறிவிச்சார், பிந்தி வந்து கற்பனையில் அறிவித்து ஆரம்பிச்சார். ரெண்டும் தப்பு தானே. இவர் முன்னாடி மட்டும் கரெக்டாக அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு இந்த ஆசிரியர் தான் எனக்கு சொன்னார்னு உறுதிப்படுத்தி அறிவித்தவராக இருந்தாரா? அதனால தான் இவரை பற்றி ஹதீஸ்கள் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் ஹதீஸில் லைஸ பிஷையின் ஒன்று கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இந்த ரைக்கு போனார ஈரானுக்கு, அப்போ சொன்ன விமர்சனம் இல்லை இது. இவரை டோட்டலாகவே ஆய்வு செய்யும் பொழுது இவர் என்ன இல்லை, லா யுஹ்தஜிபிஹி, இவர் ஆதாரமாக கொள்ள இயலாது, இவர் வந்து கல்லன். இவர் இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹதீஸை கூட இப்போ ஜுஹுரி அறிவிப்பதாகத்தான் இதை காட்டுறாங்க. ஜுஹுரி அறிவிக்கிற புஸ்தகத்தில் அறிவிச்சார்னு வைங்க, மாற்றம் வரக்கூடாது. அந்த மாற்றம் இல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜுஹுரி சொல்லும் பொழுது ஒரு தடவை என்ன செய்கிறாருன்னா அபு ஹுரைரா சொன்னதாக சொல்கிறாரு, இன்னொரு தடவை வந்து அபு சயீது சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி உழைப்பி தான் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறார். இப்போ 2 ஹதீஸ் இருக்குது. அவர் சொல்கிறார்ல, அபு சயீது வழியாகவும் அறிவித்திருக்கிறார், அபு ஹுரைரா வழியாக அறிவித்து. அப்படி கிடையாது, ஒரு தடவை அபு சயீதும் பாரு, அடுத்த நாளைக்கு பேசும்போது அபு ஹுரைரான்றுவார். அபு ஹுரைராவும் அபு சயீதும் சொன்னார்கள் அறிவிக்க மாட்டார். எப்படி அறிவிப்பார், வாயில் வந்து விட்டு அடிக்கிறாள் தானே. ஒரு நாளைக்கு இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது எனக்கு அபு ஹுரைரா வழியாக ஜுஹுரி சொன்னாரும் பாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு போயிட்டு அபு சயீத் வழியாக சொன்னாரும் பாரு. அப்போ இவர் இந்த ஹதீஸை கூட விட்டு தான் அடிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், மூல குழம்புனவருங்கிற அந்த விமர்சனம் வந்து நல்லவர்களுக்கு வந்தால் தான் இந்த ரூல், இவர் சொன்ன அந்த ரூல் பலவீனர்களுக்கு வந்துச்சின்னு சொன்னால், அப்போ மூல குழம்புக்கு முந்தி பலவீனம், மூல குழம்புக்கு முந்தி ரெட்டை பலவீனம். எப்படி இருந்தாலும் போக்கு தான் அந்த ஹதீஸ், எப்படி இருந்தாலும் அந்த ஹதீஸ் என்னது போக்கு. அதனால வந்து மூல குழம்புக்கு முன்னாடி இவர் நல்லா இருந்தார்னு எங்கே இருக்கு, மூல குழம்புனதான் சொல்லக்கூடிய இப்னு ஹிப்பானே தான் சொல்றாரு. இதை எப்படி சொல்றாரு, அதை அவரை எடுத்து சொல்றாரு. இப்னு ஹிப்பானே சொல்லிவிட்டார். இவரை குறை சொன்ன இப்னு ஹிப்பானே என்ன செய்யறாரு, மூல குழம்பிட்டாருங்கிறாரு. அவன் மூல குழம்பிட்டாருங்கிறாரு. மூல குழம்புக்கு முன்னாடி நல்லா இருந்தாருங்கிறாரா? மூல குழம்புக்கு முந்தியும் ஆளு சரியில்லை, மூல குழம்புனதுக்கு பிந்தியும் சரியில்லை. அப்படின்னு வரும் பொழுது இவர் எப்படி சரியான அறிவிப்பாளர் ஆவாரு? அதனால வந்து என்ன செய்யறாங்க, இன்னும் சொல்ல போனா சாஜி சொல்றாரு, சாஜிங்கிறவர் சொல்றாரு, ஓ கான இஸ்தரா கிதாபன் லி ஜுஹுரி மின சூக்கி, கடை வீதியில் போய் ஜுஹுரி புஸ்தகம்னு ஒன்று நிறுத்திச்சான். அதை வாங்கிட்டு வந்தாராம். வந்து ரவானி ஜுஹுரி, ஜுஹுரி எனக்கு சொன்னார்னு அறிவிப்பார். உள்ளதெல்லாம் ஜுஹுரி தான் எழுதினார்னு தெரியாது. புஸ்தகத்தை விற்கிறாங்க ஜுஹுரி புஸ்தகம்னு, அது ஜுஹுரி தான் எழுதினாருங்கிறது கிடையாது.
ஜுஹ்ரியுடைய கிதாபு என்று ஒரு கிதாபு விற்கப்பட்டுச்சு. அதை வாங்கி கொண்டு கடத்தருவுக்கு போய் சூக்குள்ள போய் கடத்தருவில் போய் வாங்கிட்டு வந்து ஜுஹ்ரி சொன்னதை அறிவிப்பார் இவர். அந்த மாதிரி இதெல்லாம் எப்ப மூலகுழம்பு முன்னாடி, மூலகுழம்பு முன்னாடி கல்லன், ஹதீஸ் கல்லன், ஹதீஸ் திருடன். அப்ப ஹதீஸ் திருடனா இருக்கிற ஒரு ஆளா இருந்திருக்காரு என்பது என்ன செய்யுது விளங்குறதுனால இவரை வந்து என்ன செய்ய முடியாது, நல்லவர்னு சொல்ல முடியாது. ஜுஹ்ரி வழியை அறிவிக்கிற ஹதீஸ்லாம் நல்லது சில ஆளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஜுஹ்ரி வழிக்கு அறிவிக்கிற ஹதீஸ்லையும் பொய்யான ஹதீஸ்லாம் இருக்குது. இவர் அறிவித்த ஹதீஸுகளில் ஜுஹ்ரி பேரில் அறிவிக்கிற உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாக்கு நின்றாங்க இல்லையா, யூதனுடைய ஜனாசா வந்து நின்றாங்கண்டு, அதை வந்து எல்லாரும் இப்படி அறிவிக்கிறாங்க. இந்த ஆள் இப்படி அறிவிச்சிருக்கான் தெரியுமா, ஏன் நின்றார்கள் தெரியுமா, அந்த யகுதி ஜனாசாவில் துர்நாற்றம் வந்துச்சு, அதை சகிக்க முடியாமல் வந்துச்சு நின்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் அந்த ஆள். யார், இந்த மாவியா, அதே ஜுஹ்ரி வழியா தான். அதனால ஜுஹ்ரி வழியாவும் பொய்களை விட்டு ஒளி லிஸ்ட்டே போட்டிருக்கிறாங்க. ஜுஹ்ரி பேரை பயன்படுத்தி இவர் அறிவித்த பொய்கள்னு சொல்லி ஒரு பட்டியலே இருக்கிறது. அதனால இவர் எந்த ஹதீஸ் முதல்ல நம்ம சொன்ன ஹதீஸ் பலவீனம் நிரூபிச்சிட்டோம், அதுக்கு மறுப்பே சொல்லலை, அவர் பலவீனம் உறுதியாகிவிட்டது. இவர் அதை ஐயாமு தஸ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு வைக்கிற ஆதாரம் என்ன, பைஹக்கியில் வர்ற ஆதாரம். இந்த பைஹக்கியில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது இப்படியே வருது, ஒரு தடவை இப்படி சொன்னார், ஒரு தடவை இப்படி சொன்னார். எப்படி சொல்றாருன்னு கேட்டால், ஹாதா சவாவுன் கால அனி ஜுஹ்ரி அன் சயீதின் அன் அபி ஹுரைரா ஓ சவாவுன் கால அனி ஜுஹ்ரி அனிபிரில் முசையபி அன் அபி சயீதின் ஜமியன். இப்படி ரெண்டு வகையை அறிவிப்பாராம். சில நேரத்தில் வந்து ஜுஹ்ரி சொன்னாரு, ஜுஹ்ரிக்கு சயீது சொன்னாரு, சயீதுக்கு அபு ஹுரைரா சொன்னாரும் பாராம். இதே ஹதீஸ் இன்னொரு தடவை சொல்லும் என்ன செய்வார்னா அதை மாத்திடுவாராம். ஜுஹ்ரி சொன்னாரு, இப்னுல் முசையபு சொன்னாரு, அவருக்கு வந்து அவர் அபு ஹுரைரா சொன்னாரு, இப்படி மாத்திடுவாராம். இப்படி சொல்லிடுவாரு. கைர் மஹ்பூலை, ரெண்டு ஹதீஸுமே என்ன இல்லை, இது சரியானது கிடையாது அப்படிங்கிறது தான் இது. அதனால இவர் வந்து இந்த ஹதீஸு டோட்டலான ஃபெயிலான ஒரு ஹதீஸு, முந்துன ஹதீஸுகளை விட பலவீனமானது. நம்ம சொல்லி பலவீனம்னு காட்டினோமே, அதை விட பலவீனம் என்னது, டோட்டலாகவே இருந்தாலும் அவங்களாம் நல்ல ஆளுக்களாக இருந்தாங்க, இடையில யாரை விடுபட்டுருச்சுங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் வந்துச்சு சில ஹதீஸுகளில். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவரை வந்து ஆள் ஆரம்பத்திலே களவாணி, ஏதாவது கிடைச்சா உடனே ஏன் இதுன்னு அறிவிச்சுக்கிறது. இப்போ இந்த டிஎன்டிஜியில் எடுத்துறாங்க, ஏன் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வேறு பேரை மாற்றி களவாண்டு போடுறாங்கல்ல, இப்படி ஒருத்தர் எழுதுற புஸ்தகத்தை என்ன செய்யற அடுத்தவன் புஸ்தகம்னு சொல்லிட்டு களவாண்டு பேரை மாற்றி முன் பறவை ரெண்டாவது பறவை மாற்றி விட்டு என்ன செய்வாங்க, தன் புஸ்தகம்னு போடுறாங்க இல்லையா, இந்த களவாணித்தனம். இதே களவாணித்தனம் பண்ண ஒரு ஆள் அவர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். இது எப்படி ஆதாரமாகும், அவர் இதுக்கு வச்சிருக்கிற ஆதாரம் இதுவும் நடிபட்டு போச்சு. அதுக்கடுத்து வந்து இது ஒரு ஆதாரமாச்சா, அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், இவர் வீட்டில் ஆதாரம் இந்த, அதாவது தஸ்ரீக்குடைய நல்ல குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரத்தை நல்லா கவனிங்க. நான் சொன்ன ஹதீஸ்கள் பலவீனம்னு சொன்னதுக்கு பதில் சொல்லவில்லை. இவர் ஒரு ஹதீஸை பலவீனமானது பலவீனம் இல்லைன்னு சொல்லி பொய்யா வாதிடுகிறாரு. அவர் மூலகுழம்புன்னு ஆளாக இருக்கிறதுனால முந்தி உள்ளதை ஏற்றுக்கலாம்ங்கிறாரு. ஏற்றுக்கலாம் தான், எப்போது மூலகுழம்புனவருக்கு முந்தி ஒரு நல்லவராக இருந்திருக்கணும், மூலகுழம்புக்கு முன்னாடி ஆள் சரியில்லை அப்படின்னு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூட, அதுவும் போக்கா போச்சா. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த தஸ்ரீக்குடைய நாளை பற்றி ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா, ஈதுன்னு சொன்னார்கள், பெருநாள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கொண்டு வர்றாரு. எப்படி, ஐயாமு ஈதின், இது ஈதுடைய நாள் என்று ரசூல்லா நினைஞ்சிருக்கிறாங்க. அதா ஈதுனா, ஈதுடைய நாள் என்று சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸை சொல்றாரு. அதாவது ஹஜ்ஜி பெருநாள் எப்படி ஈது பெருநாள் சொன்னாங்களோ அதே மாதிரி 11 பெருநாள், 12 பெருநாள், 13 பெருநாள்ட்டாங்க. இதை கொண்டாந்து வச்சு என்ன செய்யறாருன்னா பத்தியா, பெருநாள் என்னங்க, பெருநாளில் செய்கிற எல்லா வேலையும் இதில் கூட செய்யலாம். பெருநாளில் என்ன செய்வோங்க, குர்பானி கொடுப்போம். அப்போ பெருநாளில் குர்பானி கொடுக்கலாம் என்றால் 11, 12, 13 கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு வாதம் பண்ணி, ஏன் அப்படி சொன்னார்கள், பெருநாள் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், பெருநாளில் குர்பானி கொடுக்குற மாதிரி இதில் கொடுக்கலாம்னு சொல்றாரு. பெருநாள்னா அந்த அர்த்தம் அவர் சொல்ற கேளுங்க. முதல்ல பெருநாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். பெருநாளில் செய்யக்கூடிய பல கிரியைகளை காரியங்களை அதற்கு பிறகுள்ள நாட்களிலும் ஹாஜிகள் செய்வாங்க. உதாரணமாக கல் எறிகிறது. என்னைக்கு எறிவாங்க, பெருநாள் அன்று 10வது நாள் தான் எறிவாங்க. அன்னைக்கு மட்டும் தான் எறிவாங்களா, தஸ்ரீக்குடைய நாட்கள்லேயும் அது தொடரும். இப்போ அந்த அடிப்படையில் தான் 10வது நாள் அப்போ இவர் சொன்ன வாதம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெருநாள் அன்னைக்கு கல் எறிகிறோமா, எங்கே போய் மினாவில் போய் அந்த சாத்தானுக்கு கல் எறிகிறது பெருநாள் அன்னைக்கு எறிகிறோம். அதே காரியத்தை பெருநாளைக்கு மறுநாள் எறிகிறோமா, மறுநாள் எறிகிறோமா. அப்போ என்ன விளக்குது,
பெருநாளில் செய்கிற காரியத்தை தஷ்ரீக் நாள்லையும் செய்யலாம். அதே மாதிரி பெருநாளில் குர்பானி கொடுக்கறதுனால என்ன செய்யலாம், மறுநாளும் கொடுக்கலான்னு கொண்டு வர்றாரு. அதான் குர்பானி கொடுக்கறதுக்கு நேரடி ஆதாரம் காட்டுன்னு சொன்னால் பெருநாள்னால என்ன குர்பானி கொடுக்கறது தானே அப்படிங்கிறாரு. அப்போ நோம்பு பெருநாளைக்கு குர்பானி கொடுப்பீங்களா? அப்போ பெருநாள்னா குர்பானி தானே. அப்போ நோம்பு பெருநாளும் ஈதுன்ட்டாங்களே, அப்போ என்ன செய்யணும், நம்ம ரசூல்லா ஈதுன்னு சொல்லி விட்டார்கள் நோம்பு பெருநாள, அதனால ஹஜ்ஜி பெருநாளைக்கு உள்ள குர்பானியும் நோம்புலேயே கொடுத்துருவோம், அதுவும் ஈது தானே, ஈதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஈதுங்கிற வார்த்தை வந்துட்டா குர்பானி கொடுக்குற அர்த்தம் வருமா? ஈதுன்னா கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்கிற நாள்னு அர்த்தம். திங்கிறது நோன்பு வைக்காத ரசூல்லா வழக்கத்தை சொல்லிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், ஈதுனால கொண்டாடலாங்கிறீங்களே, ஈதுங்கிற வார்த்தை வந்ததுனால இப்போ அடுத்த நாளும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம். அப்போ பெருநாள் தொழுகை எப்படி பண்ணிடுவோமா? பெருநாள் அன்னைக்கு கல்லறிகிற மாதிரி 10ல் கல்லறிகிற மாதிரி 11லையும் கல்லறியணுமா, 12லையும் போய் செய்தான்னு கல்லறிகிறோமா? அப்போ இதில் செய்கிற காரியத்தெல்லாம் அதில் செய்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யல, ஒன்று தான் செய்கிறோம் அப்படி கொண்டு வர்றாரு. அப்போ என்ன விளங்குறது? அப்போ கல்லெறியலாம் என்பது போல குர்பானி கொடுக்கலாம். அப்போ உன்னைய மாதிரி இப்போ என்ன செய்ய, இப்போ எங்களுக்கு பாயிண்ட் ஆப்போச்சு. இப்போ டிஎன்டிஜேக்கு என்னது, இன்னும் ஐயாமு தசீர் வரைக்கும் பெருநாளை போட போகிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, பெருநாளைக்கு வேண்டாலும் தொழுதுக்க, 11ல் வேண்டாலும் தொழுதுக்க, 12ல் வேண்டாலும் தொழுதுக்க, 13ல் வேண்டாலும் தொழுதுக்க. அப்போ அதுக்காக எடுத்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பெருநாளில் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்யலாம்டா, பெருநாள் தொழுகையும் செய்யலாமா? அந்த எந்த காரியத்தை செய்யலாம்னு வருது அதைத்தான் செய்யலாம். பெருநாள் அன்னைக்கு கல்லை எரிஞ்சாங்க, அடுத்த நாள் எரிஞ்சாங்கன்னா கல்லெறிவதற்குரிய நாட்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, பெருநாள்ங்கிற வார்த்தை வந்ததுனால இது எல்லாத்தையும் செய்யலான்னு இப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு பெருநாளைக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. அட நோம்பு பெருநாளைக்கு குர்பானி இல்லை, ஹஜ்ஜி பெருநாளைக்கு குர்பானி இருக்க. அப்போ எந்த பெருநாளைக்கு என்ன செய்யணும்னு அதுதானே செய்யணும். அப்போ பெருநாள் ஐயாமு தஷ்ரீக் ஈதுன்னா என்ன, ரசூல்லா நோன்பு வைக்கிறது தடுத்துட்டாங்க. தின்னு நல்லா அன்னைக்கு போய் சாப்பிடு, அன்னைக்கு போய் நோன்பு விட்டு சொல்லி வச்சுக்கிட்டு செய்யாத, அந்த உணவை நீ புறக்கணிச்சிடாத, கொண்டாட்டமாயிரி அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ரசூல்லா காலத்தில் கூட இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது தஃப் அடிச்சிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம், அது கூட ஐயாமு தஷ்ரீக்கில் தான். ஈதுடைய நாட்கள் விட்டுருங்க, அவங்கள கண்டிக்காதேன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் கொண்டாட்டத்துக்கு உள்ளது, ஜாலியாக இருக்கிறதுக்குள்ள ஒரு நாள், ஒரு ஆடல் பாடல் கூட வச்சுட்டு போ அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட ஒரு நாள் தான் பெருநாளுக்கு அர்த்தமே தவிர, குர்பானியை ஆய்வில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குர்பானியை நிலைநாட்டுவதற்கு ஒரு பலவீனமான ஒரு பொய்யான ஒரு ஹதீஸை காட்டி நிலைநாட்ட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஈதுன்னு வந்து விட்டது. ஈதுனா என்னங்க, பெருநாள். பெருநாள்னா என்னங்க, குர்பானி. இது ஆய்வா? அப்படின்னா என்ன செய்யறதையும் சொல்ல, பெருநாளில் செய்கிற எல்லாத்தையும் செய்யலாம்னு சொன்னால் 10ஆம் நாளில் செய்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய, 11, 12, 13 எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் அப்படி சொல்லுவீங்களா? இதை ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு உட்படாத ஆதாரம் காட்டுறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும்னு வருதான். முஸ்லீமில் என்ன வருது, இந்த ஈது அந்த இஸ்ராக்குடைய அந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கு இல்லையா, அது என்ன வருதுன்னா, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாள், ஐயாம் மக்களின் சாப்பிட்ற நாள், குடிக்கிற நாள், அல்லாஹ் திக்ர் செய்கிற நாள் வருதான். திக்ர் செய்வதுன்னா என்ன, அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல், திக்ர் செய்வதற்கு அந்த அர்த்தமா. அல்லாஹ்வின் பெயரை கூறுதல்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் செஞ்சிருக்கிறார். அதை தப்பு நம்ம நிரூபிக்க போறோம். அதுல கூட அப்படி வச்சுக்கிட்டா கூட என்ன வந்திருக்கு, திக்ர் இல்லான்னு வந்திருக்கு. அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாள்னு வந்துருச்சான். திக்ர் செய்கிற நாள் என்பது எதை குறிக்குமா, குர்பானி கொடுக்கணும். எவனாவது வழங்குவானா இதை? அப்போ திக்ருல்லா வர்ற இடத்துல ஒரு குர்பானி கொடுத்துட்டு இருப்பியா? திக்ர் செய்கிற நாள்னு வந்தால் குர்பானின்னு யாரும் அர்த்தம் செய்வானா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாள், அதிகமாக நினைவு கூறுறோம். இது தக்பீர், ஐயா இப்போ லப்பைக்கு சொல்லுவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள நாட்கள் தான் அது தக்பீருடைய நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் திக்ருல்லாங்கப்படுது. அப்போ திக்ருல்லான்னு வந்ததுனால இதிலிருந்து என்ன தெரிகிறது, அல்லாஹ்வை உண்ணுகிற நாள், பருகிற நாள், திக்ருல்லா அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாள், அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுகிற நாள். அதாவது அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரை இப்படி அர்த்தம் பாருங்க. அப்படி பயங்கரமான வியாக்கியம். எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாள்னு வந்தா அதுக்கு இவர் என்ன கொண்டு வர்றாரு, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நாள், அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் நாள், அதாவது பிராணியை அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் நாள் அர்த்தமா. இது எப்படி பயங்கரமான ஆய்வு. உலகத்தில் இந்த மாதிரி ஒருத்தன் ஆய்வு செஞ்சிருக்க மாட்டான். அவ்வளோ அழகான ஆய்வு செஞ்சு இந்த திக்ருங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, ஆதாரமாக காட்டுறார். அதுவும் நின்று போச்சு போக்கு. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒன்று சொன்னோம், இப்ராஹிம் நபி தான் அந்த குர்பானி முத கொடுக்குறாரு. அவரிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர் மகனை அறுத்து பழகிற மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி அதை தடுத்து ஒரு ஒரு பழிப்பிராணி எல்லாம் கொடுத்து என்ன செய்கிறான், அறுக்க சொல்கிறான். அறுக்க சொல்லிட்டு ஒரு தரக்குனா அழகி பில்லாகிறீன்,
பிந்தி வர்றவங்களுக்கு அதை வழிமுறை ஆக்கிட்டோன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்தது தான் வழிமுறை அப்படின்னு சொன்னா அவர் 4 நாளைக்கே கொடுத்துருப்பாரு, ஒரு நாள் தானே கொடுத்துருப்பாரு. அப்படிங்கிற வகையில் அவர் எந்த நாளில் கொடுத்தாரு அந்த நாள்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன செய்யறாரு, அதுக்கு பயங்கரமான பதில் சொல்றாரு. என்ன பதில்? நான் சொன்னதையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு, நான் அதை மட்டும் சொல்லலை. இப்ராஹிம் நபி ஒரு நாள் தான் கொடுத்தார், அந்த நாள் எது அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதை கேளுங்க. பண்றாருன்னா இந்த வசனத்துல இப்ராஹிம் நபி ஒரு பழிப்பிராணி அறுத்தாருங்கிறான். அப்ப ஏதாவது ஒரு நாள்ல தானே அறுத்திருப்பார். இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்னு நல்லா சொல்றான். அப்ப எந்த நாள்ல அவர் அறுத்தாரோ அந்த நாள்ல தான் நம்ம அறுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பின்னாடி அறுத்துக்கலாம், அடுத்த நாள் அறுத்துக்கலாம் சொன்னா இது இப்ராஹிம் நபியை பின்பற்றது இல்ல, இது குர்ஆனுக்கு மாத்தம். எப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வர ஆரம்பித்தீங்களா, அது அவருடைய வளமை, அப்படி கொண்டு வருவார். ஆனா குர்ஆன்ல எங்கேயாவது இப்ராஹிம் நபி இந்த நாள் அறுத்தார் இருக்கா? இவர் வாசிச்ச வசனங்கள் நாளை பத்தி பேசவே இல்லை. அந்த வசனங்கள் பேசுறது என்ன? அவர் ஒரு பழிப்பிராணியை அறுக்க சொன்னா அவர் அறுத்தார். அந்த வழிபாட்டை பின்வந்தவர்கள்ட்ட நம்ம விட்டோம். நீங்களும் எல்லாரும் அது மாதிரி அறுத்து பலியிடுங்கன்னு தான் சொன்னோம். இவ்வளவுதான் குர்ஆன் இருக்கு. குர்ஆன் அறுத்து பலியிடுவதை பத்தி தான் பேசுதே தவிர அறுக்கிற நாளை பத்தி எங்க விஷயமே இல்லை. இவருக்கு பிரச்சனை வந்துட்டதுனால என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா அந்த வசனங்கள் அறுக்கிற நாளை பத்தி பேசுறதா கொண்டு வந்து இவர்கிட்ட இப்ப என்ன சஹீஹான ஹதீஸை காட்டா கூட நிக்காது இவர்கிட்ட. ஏன்னா இவதான் குர்ஆனுக்கு அப்ப நிறைய சொல்லி இருக்கிறார். சரி, ஏதாவது ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ் ஐயாமு தஸ்ரீக்ல கொடுக்கணுங்கிற கருத்துல ஏராளமான ஹதீஸ் வருது. அது எல்லாம் லைஃப்னு சொல்றீங்கல்ல. சரி, யௌமுன் நஹர் 10வது நாள் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குதா? அப்படி ஒரு லைஃபான ஹதீஸ் இல்ல. ஏன்னா அந்த மாதிரி கருத்தோட்டமே முஸ்லிம்கள்ட்ட இல்ல. இதுல கருத்து வேறுபாடு வரல. எல்லாரும் இதுல என்ன சொல்றாரு வாதம் பதிகளா, நான் இப்ராஹிம் நபி பெருநாள் தின ஒரு நாள் குர்பானி கொடுத்தாரு, அதுதான் நமக்கு ஆதாரம். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தான் அல்லாஹ் இதை நம்ம கடமையாக்கி இருக்கிறான். அதை பின்வந்த சமுதாயத்துக்கு வழங்கிட்டோம்னு சொல்றான். அதனால இப்ராஹிம் நபி 4 நாள் குர்பானி கொடுத்துருப்பாரு. ஒரு ஆடு தானே அறுத்தாரு, ஒரு அடவட்டம் ஏதோ ஒன்று அறுத்துருக்காருல, ஒரு தபுக தானே பண்ணியிருக்கிறாரு. 4 எடுத்து 4 நாள் பண்ணல, இல்லை ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாள் எது, பெருநாள் நாள் தானே. அப்போ அன்னைக்கு தான் நீ கொடுத்தா தானே சரியா வரும் இப்ராஹிம் நபின்னு நான் சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆதாரங்களை காட்டுறேன். என்ன ஆதாரம் காட்டுறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு என்ன பேர் தெரியுமா? நஹருடைய நாள், அறுக்கும் நாள். 67வது ஹதீஸை எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி 968வது ஹதீஸை வச்சு அதில் என்ன செஞ்சுருக்கிறேன், யௌமுன் நஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹருடைய நாளில் ஹுத்பா நிகழ்த்தினார்கள் அப்படின்னு எடுத்து காட்டுறேன். 1640 என்ன செஞ்சிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நஹருடைய அந்த நாளில் ஹத்தாக்கான யௌமுன் நஹரி, நஹருடைய அறுக்கும் நாள் வந்த பொழுது இப்படிங்கிறதெல்லாம் வருது. அதை வச்சு சொல்லியிருக்கிறேன். 1961வது ஹதீஸை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அந்த ஆய்வில் நீங்கள் பார்த்துக்கிறங்க முதல் உரையில். அதுலலாம் என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அறுத்தாங்கன்னு வந்துருச்சு. என்னைக்கு அறுத்தாங்கன்னா நஹருண்டா அறுக்கிறது. இப்போ சல்லி ரப்பிக்க ஒன்ஹர் அறுப்பீராகங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நகருங்கிற பேர் தான் இந்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு மக்கள் அந்த பேரை வைக்கல, ரசூலுல்லாஹ்வே வைக்கிறாங்க. இந்த நாளுக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியாது, நீங்களே சொல்லுங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, ஹாதா யௌமுன் நஹரிங்கிறாங்க. நஹருடைய நாள், அதாவது அறுக்கிறதுக்குள்ள நாள் என்று சொன்னால் அந்த நாள் தான் அறுக்கிற நாள் ஆவலையா? அப்போ இப்ராஹிம் நபி என்னைக்கு அறுத்தாருங்கிறது அதில் வழங்காத உங்களுக்கு. இப்ராஹிம் நபி வழியை தானே ரசூல்லா பின்பற்றுறாங்க, மில்லத்தை இப்ராஹிமை தானே ரசூல்லா பின்பற்றணும். இதெல்லாம் கண்டுக்கல அவர். இதெல்லாம் சொல்லாமல் நாளை பற்றி இங்கே பேசப்படுதாங்கிறாரு. என்னது, இப்ராஹிம் நபி கொடுத்தாங்கன்ற நாலு முக்கியமான நாலு தான் முக்கியம். அப்போ நாலு முக்கியம் இல்லாட்டி அப்போ துல்ஹஜ் ஒன்றில் கொடுப்பியா, அல்ல துல்ஹஜுக்கு முந்தின மாதத்தில் கொடுத்துருவீங்களா? நாலு முக்கியம் இல்லைன்னா அப்போ நாலு முக்கியம் எங்கே போய் தானே 11, 12, 13 கொடுக்கலாங்கிறது கூட நீங்கள் நாலு தானே முக்கியத்துவம் படுத்துறீங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி கொடுத்தது தான் நமக்கு ஆதாரம். இப்ராஹிம் நபி கொடுத்தாங்கன்னா 4 நாள் கொடுத்தாங்களா, ஒரு நாள் கொடுத்தாங்களா? சாதாரண அறிவு உள்ளவன் சொல்லுவான் ஒரு நாள் தான். அது 10, 11, 12, 13 தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் அவர் 13 கொடுத்து இருந்தா ரசூல்லாவை 10 கொடுத்து நகருன்னு பேர் வைப்பாங்களா? ரசூல்லாவுடைய கடமை என்ன? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை நீ பின்பற்று. அல்லாஹ் விட்டுட்டான். இப்ராஹிம் நபியுடைய அந்த சுண்ணத்தை பின் வந்தவர்களுக்கு நான் சுண்ணத்தை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படி சொன்னால் அப்ப இப்ராஹிம் நபி என்னை கொடுத்தாங்கன்ற அந்த நாலேஜ் இருக்க போய்த்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள் எது தெரியுமா,
என்னை கேட்குறாங்க பெருநாள், பெருநாளைக்கு ஈதுன்னு கூட சொல்லலாம்ல. பெருநாளைக்கு ஈதுன்னு ஒரு பேர் இருக்க தானே செய்யுது. இது ஈதுடைய நாள், இது அல்ஹாவுடைய நாள் அப்படின்னு சொல்லாமல் இது நகருடைய நாளுங்கிறாங்க. வார்த்தைக்கு பேரே என்னது? அந்த 10வது நாள் அன்னைக்கு மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தும் போது இது என்ன நாள் தெரியுமா? ஹாதா யௌமுன் நஹரி, இது நகருடைய நாள். நகர்னா அறுக்கிற நாள் அப்படிங்கிறாங்க. அறுக்கிற நாள் என்று சொன்னால் அன்னைக்கு தான் அறுக்கின்ற அர்த்தம் தானே. அப்போ இப்ராஹிம் நபி அறுத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை வைத்ததும் அவர்களே அந்த நாளில் தான் அறுத்தார்கள் என்பதும் அதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன். அன்னைக்கு இந்த ஹதீஸ்கள் அதெல்லாம் இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபி அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இப்போ என்ன செய்யறாரு? நாள் முக்கியமாக அறுத்தார்னு வருது. என் நாளை பற்றி பேசப்பட்டிருக்கா, எங்கேயா சொல்லப்பட்டிருக்காங்கிறாரு. அறுத்தாங்கன்னு வந்ததான் நாள் சொல்லப்படலையா? நாள் அங்கே சொல்லப்படாட்டி என்ன? ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு அறுக்கிற நாள் பேர் வச்சுட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த புகாரி போன்ற அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸை போட்டு ஒரு நாள் தான் அறுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரம் தலைப்பு கொடுத்துருக்காரு. யௌமுன் நகரில் தான் அறுக்கணும்னு சொல்லி அறுக்கிற நாள் தான் பின்னாடி நான் சொல்லுவேன். அது அந்த வழக்கும்போது சொல்லுவேன். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அப்போ நாம் இந்த பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும் என்பதற்கு வலுவான ஆதாரமாக வைத்தது என்ன? யௌமுன் நகர், அந்த இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்ததும் ரசூல்லா யௌமுன் நகர்னு பேர் வச்சதும் தான் நம்ம ஆதாரமாக காட்டியிருக்கிறோம். அந்த ஆதாரத்தை உடைக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டால், பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ராஹிம் நபி அறுத்தார் டேட் இருக்கான்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்குறாரு. அதில் சொல்லப்படாட்டாலும் ரசூல்லா அறுத்தாங்கன்னு ஆதாரத்தை காட்டியிருக்கிறேன். அதனால இதுலையும் திசை திருப்புறாரு, மக்களை மடையனாக்கி பார்க்குறாரு. இவர் ஏதோ வாங்கின காசு கூவுறாரு என்பது அதில் என்ன செய்கிறது விளங்குகிறது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் அந்த ஹதீஸ் சம்மந்தப்பட்டது. எந்த ஹதீஸு? குர்பானி கொடுப்பதா இருந்தால் 11, 12, 13 கொடுக்கலாம்னு சொல்கிற எல்லா ஹதீஸும் பலவீனம். முடிச்சிட்டோம். அதுக்கு அவங்கள்ட்ட ரிப்ளை இல்லை. ஒரு ஹதீஸ் சரின்றாரு, அதுவும் பலவீனம் தான். ஹதீஸுடைய உசூல் வழங்காமல் கடைசி காலத்தில் மூல குழம்பினாருங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு? குழப்புறாரு. அதுலேயும் போய் சொல்லிட்டாரு. அடுத்து பெருநாளுங்கிற வாசகத்தை வைத்துக்கொண்டு குர்பானி கொடுக்க முடியுமான்னா அதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா பெருநாளில் செய்கிற காரியங்கள் சிலது இருக்குது, அடுத்தடுத்த நாளில் செய்கிற காரியங்கள் இருக்குது. அதில் உள்ள எல்லாத்தையும் இதில் செய்ய முடியாது. குர்பானி கொடுக்கலாம்னு தனியாக காட்டுங்க. குர்பானியை பெருநாள் அன்னைக்கு கொடுத்த அந்த குர்பானியவே இது காட்டு, கல் இது காட்டுறீல்ல, கல் எறிகிறதுக்கு 10லையும் எரிஞ்சாங்க 11லையும் எரிஞ்சாங்கன்னு காட்டுறீல்ல, அது மாதிரி காட்டுங்க. 10லையும் அறுத்தார்கள், 11லையும் அறுத்தார்கள், 12லையும் அறுத்தாருன்னு காட்டுங்க. அப்போ அறுக்கிறதுங்கிற செயல் அங்கே காட்டப்படலைன்னு சொன்னால் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இது வழங்கி போச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம சொன்னதுக்கு பதில் ஆன்சரு சரியான முறையில் சொல்லப்படலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்னென்னு கேட்டால், இப்போ குர்பானி சம்பந்தமாக அதிகமானவர்கள், நல்லா வழங்கிக்கிறங்க, அதிகமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும்ன்றோம்ல, அதை ஏற்றுக்கறல, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க அனைவரும் எதை ஆதாரமாக வைத்து அப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், இந்த பலவீனமான ஹதீஸை வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த ஆயத்தை வச்சு இல்லை. நல்லா வழங்கிக்கிறங்க. எந்த ஆயத்தை வச்சு? எந்த ஆயத்தை பற்றி நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோமோ, குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அந்த நாட்கள் குர்பானி நாளை தான் குறிக்குது என்று சொல்லி அதிகமான அறிஞர்கள் வாதிடவே இல்லை. அதிகமான அறிஞர்கள் தீர்ப்பளிக்கிறது எதன் அடிப்படையில் அடிச்சிருக்காங்கன்னு கேட்டால், தஷ்ரீக்குடைய நாட்களில் அறுக்கலாம் என்ற ஹதீஸ் நான் எடுத்து காட்டுறேன்ல, அந்த ஹதீஸை வச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்களே தவிர இந்த ஆயத்து அதை சொல்லுதுன்னு முடிவுக்கு வரவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறேன். அதை நான் தெளிவுபடுத்திட்டு அப்புறம் அதை உள்ள அர்த்தத்துக்கு வர்றேன். அதாவது தஷ்ரீக்குடைய நாட்களில், தஷ்ரீக்குன்னா 11, 12, 13, 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாம் என்று தான் அதிகமானவங்க சொல்கிறாங்களா? சரி, அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம பலவீனம்னு எடுத்து காட்டினோம்ல ஹதீஸு, அதை வச்சு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்லல? குர்ஆன் ஆயத்தில் அதுதான் சொல்லப்படுது என்ற அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. குர்ஆன் ஆயத்தில் அந்த அர்த்தம் வராது என்பதுதான் அதிகமானவருடைய வாதம். இந்த வித்தியாசம் விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்களை குழப்புற. உதாரணமாக வைங்களேன். அதாவது அப்போ அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிறங்க. எந்த குர்ஆன் வசனம்? அந்த ஹஜ்ஜி சம்பந்தமாக பேசுறதுல, குர்பானி சம்பந்தமாக அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எதுக்கு, அதாவது அதின் ஃபின்னாசிபில் ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் நபி எல்லாம் அறிவிக்க சொல்கிறான். அறிவிங்க, மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு ருஸ்மல்லாஹி அலைஹி அல்லாஹ் அலாமா ரசகஹும் மின் பஹீமத்தில் அன்னாம், கால்நடைகளை அல்லாஹ் வணங்கியதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை கூறணும். எப்போ கூறணும்? ஃபி ஐயாமின் மாலூமாத், அறியப்பட்ட நாட்களில் கூறணும்னு வருது. இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது எது அப்படின்னு வச்சோம்னா
அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் சொன்ன விளக்கத்தை நீங்க பாருங்க. அந்த விளக்கங்கள் எல்லாம் இவங்களுடைய வாதத்துக்கு நேர் மாற்றமா தான் இருக்குது. எப்படி மாற்றமா இருக்குன்னு பாருங்க. அதாவது அறியப்பட்ட நாட்கள், அந்த ஆயத்தை எடுத்துக்கிறங்க. அறியப்பட்ட நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது வரும்போது, அந்த அறியப்பட்ட நாட்கள் எதுன்னு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அது துல்ஹஜ் மாசத்துடைய 10 நாட்கள் அப்படிங்கிறார். நல்லா கவனிக்கணும். அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல், இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்பது அறுக்கிறது தான் குறிக்கும்னு வாதம் பண்றாரு. அது குறிக்காது என்பதற்கு நான் ஆதாரம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்ப அறியப்பட்ட நாட்களுக்கு முதல் எடுத்துக்கிறோம். அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? துல்ஹஜ் மாசம் முதல் 10 நாட்கள், 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படி சொல்வார்களே. ஆனால் இவங்க கருத்து பிரகாரம் இந்த ஆயத்து எதை குறிக்கல? அது அறுக்கிறத குறிக்கல. ஏன் குறிக்கல? அறுக்கிறத குறித்திருக்குமே. ஆனால் 11, 12, 13 அறுக்கணும் கொள்கையில் உள்ளவங்க இவங்க. 13, 12, 13 அறுக்கலாம்ங்கிற கொள்கையில் உள்ளவங்களே சொல்றாங்க, அறியப்பட்ட நாட்கள் என்று இந்த வசனத்தில் வருவது எதை குறிக்குது? 10 நாட்களை குறிக்கிறது. அப்ப 10 நாட்களை தான் அந்த ஆயத்து சொல்லுது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க குர்பானிக்கு அதை சம்மந்தப்படுத்தினீங்கன்னு சொன்னா அந்த 10 நாளும் கொடுக்கலாம்னு நீங்க சொல்லணும். ஏன்? 10 நாட்களில் தான் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்கணும்னு வருது. எது கூறு? உங்க வாதப்படி அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுக்கணும் ஒன்று. ரெண்டாவது எப்ப அறுக்கணும்? ஃபி ஐயாமின் மாலூமாத், அறியப்பட்ட நாட்களிலே. அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுக்கணுங்கிறீங்க. இந்த அறியப்பட்ட நாளுக்கு தான் நீங்க என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க? 11, 12, 13ங்கிறீங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது 11 குறிக்காது, 12ஐயும் குறிக்காது, 13ஐயும் குறிக்காது, 10, 9, 8, 7 அந்த 10 நாளை தான் குறிக்கும். அந்த 10 நாட்கள் தான் அறியப்பட்ட நாட்கள். அப்படி வச்சோம்னா அப்ப அவங்க அறுக்கிற அந்த அர்த்தத்தை எடுக்கலன்னு வழங்குதா? அதாவது அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுப்பது என்ற அர்த்தத்தை அவர்கள் கொண்டிருப்பார்களே. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் 10ன்னு எப்படி சொல்லுவாங்க? அவங்க தான் 11ல் அறுக்கலாங்கிற கொள்கையில் உள்ளவங்களா இருக்கிறாங்களே. அப்போ 11, 12 அறுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஹதீஸை வச்சு தான் சொன்னாங்க, பலவீனமான ஹதீஸை வச்சு, ஆயத்தை வச்சு சொல்லலை. இந்த ஆயத்தின் பிரகாரம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் 2 விஷயம் இருக்குது. ஒன்று குறிப்பிட்ட நாள், ரெண்டாவது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல். அல்லாஹ்வின் பெயரை சொல்வதற்கு நாங்க கொடுக்குற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டுதல் அர்த்தம். நீங்க கொடுக்குற என்ன அர்த்தம்? அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயரை சொல்வது. உங்க அர்த்தம் வச்சுக்கிறோம். இப்ப அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயரை சொல்வதுன்னு வந்துருச்சு. அது எத்தனை நாள்ல சொல்லணும்? ஐயாமின் மாலூமாத், அறியப்பட்ட நாட்களில். அப்ப அறியப்பட்ட நாட்கள்ல அறுக்கலாம். அதாவது உங்க கருத்துப்படி அறியப்பட்ட நாள் எதுன்னு வரும்போது இப்னு அப்பாஸ் சொல்றாரு, துல்ஹஜ் 10 நாட்கள். அப்போ உங்க 11, 12 இல்லைன்னு ஆகி போச்சு. இப்ப அறியப்பட்ட நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் வருது. 11ல் அறுக்கலாங்கிறீங்க, 12ல் அறுக்கலாங்கிறீங்க, 13ல் அறுக்கலாங்கிறீங்க. ஆனால் இந்த ஆயத்தில் உங்க அர்த்தம், உங்க கருத்துப்படியே அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்தல் என்பது எப்ப? அறியப்பட்ட நாட்கள்ல. அறியப்பட்ட நாட்கள் எது? துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். அப்ப 1ல இருந்து 10 வரைக்கும் அறுக்கலாம்னு தான் அர்த்தம் வரும். அப்பனா நீங்க அறுக்குதல்ங்கிற அர்த்தத்தை அவங்க நாடவில்லை. துல்ஹஜ் மாசம் 10 நாள்னு சொல்றாங்களே, அவங்க கருத்து பிரகாரம் அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கல. அவங்க அல்லாஹ்வை புகழ்வதுங்கிற அர்த்தத்தை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து தான் இந்த ஹஜ்ஜுடைய 10 நாள் அல்லாஹ் புகழ்ந்துக்கிறங்க, ஹஜ்ஜுடைய நாட்கள் அல்லாஹ் போட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாயிண்ட் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் உள்ள 2 வார்த்தை தான் நம்ம ஆய்வுக்கு உரியது. ஒன்று குறிப்பிட்ட நாட்களில், ஒன்று குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்களில், ஒன்று. இரண்டாவது வாசகம் அல்லாஹ்வின் பெயரை கூறுவது என்ற வாசகம். அல்லாஹ்வின் பெயரை கூறுவது என்பதற்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை போற்றி புகழ்வது. இந்த அர்த்தத்தை தான் இப்னு அப்பாஸ் கொடுத்ததுனால தான் 10 நாளுங்கிறாரு. அறுக்குதல்ங்கிற அர்த்தத்தை கொடுத்திருந்தான்னு வைங்க, இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்பதற்கு அறுக்கிறது என்று சொல்லியிருப்பாரையானால் அப்ப ஐயாம் முதல் 10 நாள் எப்படி சொல்லுவார் அவரு? முதல் 10 நாள் அறுக்க முடியாத, அறுக்கிற நாள் இல்லையே உங்க கருத்துப்படி. அதனால இதை 11, 13 குறிக்கல. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க? இதே கருத்தை இப்னு உமர் சொல்றாங்க, அத்தாங்கிறவர் சொல்றாங்க, ஹசன் சொல்றாரு,
முஜாஹிது சொல்றாரு, இக்ரிமா சொல்றாரு, கத்தாதா சொல்றாரு, அபு ஹனிஃபா சொல்றாரு, ஷாஃபி சொல்றாரு, அகமது சொல்றாரு, அபு மூசல் அஷரி சொல்றாங்க, சாயித் இப்னு ஜுபைர் சொல்றாங்க, லஹாக்கு சொல்றாங்க, அத்தாவுல் குராசானி சொல்றாங்க, இப்ராஹிம் நகை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அறியப்பட்ட நாட்கள் என்பது 1 to 10 வரை உள்ளது. முடிஞ்சு போச்சா? அப்ப அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறலாம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயரை கூறலாம் என்பதற்கு நீங்க கொடுக்கிற அர்த்தத்தை கொடுத்தால் 10 நாளும் குர்பானி கொடுக்கலாம் நீங்க சொல்ல வேண்டி வரும். 11, 12க்கு வராது. உங்க அர்த்தத்தை நீங்க கொடுத்தீர்களேயானால் அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும். அறியப்பட்ட நாட்கள் என்பது 1 to 10 அப்படின்னு வந்து விடுமையானால், அப்ப உங்க வாதப்படி என்ன வரணும்? 1 to 10 அறுக்கணும்னு அர்த்தம் வரணும். அப்படி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்தை மாற்றி அவனுக்கு அல்லாவின் பெயரை சொல்வது என்றால் அறுக்கும் போது சொல்வதை பற்றி இது பேசல. எதை பேசுது? அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுவோம் இல்லையா, அதைத்தான் பேசுன்னு வழங்கிறது. அதுக்கு அடுத்தது இது ஒன்னாச்சா? சரி, இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு வேற ஒரு விளக்கம் சொல்றாங்க சில பேர். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 1 அரஃபா 9, 2வது நஹர் 10 பெருநாள், 3வது ஐயாமு தஷ்ரீக். இந்த எவ்வளவு 5 நாளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அரஃபா நாள் 1, யௌமுன் நஹர் பெருநாள் 1, தஷ்ரீக்குடைய நாள் ஒரு 3, ஐயாமு தஷ்ரீக் 3. ஆக இந்த 5 நாளுக்கு பேரு தான் அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறாங்க. இது யார் சொல்றான்னு கேட்டா, அபு இஸ்ஹாக் என்கிற ஒரு அறிஞர் இந்த கருத்தை சொல்றாரு. அத்தா என்பவரும் இதைத்தான் சொல்றாரு அப்படிங்கிறது வருது. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் வந்துருச்சு. அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்னா அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்று அர்த்தமா, அறுக்குதல் என்று அர்த்தமா? அறுக்குதல் என்று அர்த்தம் கொடுத்தீர்களே, ஆனால் இவங்களுடைய கருத்து பிரகாரம் அரஃபாவை நீங்க அறுக்கலாம்டாகும். நம்ம மார்க்க சட்டம் என்ன இருக்கு? பெருநாளைக்கு கூட தொழுகைக்கு முந்தைய இருக்கக்கூடாது. அறுக்கிற நேரமே இப்ப ஆரம்பிக்கிறது 10வது நாளில் கூட சுபுகளை நீங்க அறுத்துட முடியாது. 10வது நாளில் கூட பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு தான் அறுக்கணும். 9ல் அறுக்க முடியாது. அப்போ 9ல் அறுக்க முடியாது என்பதுதான் நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அறியப்பட்ட நாட்கள் என்பது இந்த நாட்கள் தாங்கிறாங்க. 9, 10, 11, 12, 13. இந்த 9ஐயும் சேர்த்ததிலிருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா, அல்லாவின் பெயரை கூறுதல் இருக்குல்ல, அது அறுக்கிறத பத்தி பேசல. அல்லாஹ் புகழ் 5 நாள் புகழ்ந்துக்கிறங்க. அறுக்கிறத பத்தி பேசுவார்களே, ஆனால் இவங்கள என்ன செய்யணும்? 9ல் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கணும். 9ல் கொடுக்கலாம் சொல்லவே இல்லை, யாரும் சொல்லல, ஒருத்தருமே சொல்லல 9ல் கொடுக்கலாம்னு. அப்படிங்கும் பொழுது இந்த அர்த்தத்தின் பார்த்தாலும் அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது அறுக்கிறதை குறிப்பதாக இவர்கள் கருதவில்லை. நேரடி அர்த்தம் அதுதாங்கிறீங்களே, நேரடி அர்த்தம் அதுவாக இருக்குமே, ஆனால் அதுக்கு மாற்றமான அர்த்தத்தை அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க மொழி வல்லுநர்கள்லாம். இன்னும் சொல்ல போனால் சில ஆளுக்க அந்த அறியப்பட்ட நாட்கள் இருக்குல்ல, 8, 9, 10ங்கிறாங்க. நல்லா கவனிங்க. 8 யௌமு தர்வியா, ஓ யௌமு அரஃபா, ஓ யௌமுன் நஹரி, 3 நாளை சொல்கிறாங்க. அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் 8வது நாள்லையும் 9வது நாள்லையும் 10வது நாள்லையும் கூறுதல். அப்போ கூறுதலுக்கு என்ன அர்த்தமாகுது? அறுக்குதல் அர்த்தமாகுமா? இவங்க வாதப்படி இந்த 3 நாள் சொல்றாங்கல்ல அறியப்பட்ட நாட்கள், அறியப்பட்ட நாட்கள்ங்கிற கருத்து பிரகாரம் 8வது நாளில் அல்லாவின் பெயரை கூறணும். கூறுறதா அறுக்கிறதா? கூறுவது. அவங்க அந்த கூறுவதுங்க அர்த்தத்தில் மைண்டில் இருக்க போய் தான் இப்படி சொல்றாங்க. அறுக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 8ல் அறுப்பது கிடையாது, 9ல் அறுப்பது கிடையாது, 10ல் தான் அறுக்கிறது இருக்கிறது. 10ல் தான் அறுக்க முடியும் இருக்கும் பொழுது, உங்க கருத்துப்படி 11, 12 அறுக்கலாம்னு இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அறுக்கிற நாட்கள் அறியப்பட்ட நாட்கள் என்பது 8, 9, 10 அப்படிங்கிறாங்க. அப்பன்னா அறியப்பட்ட நாட்கள் இதுன்னு ஆயிடுச்சுல. இப்ப அல்லாவின் பெயரை கூறுவதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவின் பெயரை கூறுவது என்று சொன்னால் அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய கூறுவது என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், அப்ப 8லையும் அறுக்கலாம்னு அர்த்தம் வருமா வராதா? அப்படி சொல்லவே இல்லை, யாருமே சொல்லல. அப்ப அந்த அர்த்தத்தை யார் நாடல அறுக்கிறத. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? 9 நாளுங்கிறாங்க. அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுதல் என்றால் எந்த நாள்? ஹஜ்ஜி பெருநாளை கழிச்சிட்டு உள்ள 9 நாள். ஹஜ்ஜி பெருநாளை கழிச்சிட்டு 1 to 9 வரும்ல, அரஃபா வரைக்கும். இந்த அரஃபா வரைக்கும் உள்ள நாட்கள் தான் அறியப்பட்ட நாட்கள். இந்த 9 நாளைக்கு அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி கொண்டே இருங்க. அப்ப அல்லாவின் பெயரை கூறுதல் என்பதற்கு அறுக்குதல் என்ற அர்த்தமும் கொடுக்கவில்லை.
ஏன் அறுக்கிற நாள் ஃபுல்லாக முன்னாடி தள்ளி விட்டாங்க, 10ல் தான் அறுக்கிறது ஆரம்பிக்கிறது. இவங்க கருத்துப்படி என்னது 1லேருந்து 9 நிப்பாட்டிடுறாங்க. 1 to 9 தான் அது குறிக்கிறது. அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உம்தத்துல் காரியில் அவர் இதை எடுத்து காட்டுறாரு. அப்போ வந்து 9 நாள் தான் உள்ளது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 to 9 வச்சுக்கிறோம். 9 நாள் தான் அறியப்பட்ட நாட்கள். அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது. இப்போ என்ன அர்த்தம்? அறியப்பட்ட நாட்களில் அறுத்து பலியிடுவது என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 9 நாளும் அறுக்கலாம்னு வரும். அந்த அர்த்தத்தை அவர்கள் கொள்ளவில்லை. 9 நாள் அல்லாஹ்வை புகழலாம், அல்லாஹ்வை போற்றலாம், அல்லாஹ்வை புகழலாம் போற்றலாம்ங்கிற அர்த்தத்தை தான் அது கொடுத்துருக்கிறார்கள் என்பதை அதை விளங்கிக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 5 நாளுங்கிறாங்க. சிலவங்க என்ன செய்கிறாங்க 5 நாளுங்கிறாங்க. 5 நாள் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது 5 நாளில் 8லேருந்து ஆரம்பிக்குது. 8, 9, 10, 11, 12 தஸ்ரீக்கில் ஒன்று மைனஸ் பண்ணி போடுறாங்க. மொத்தமே வந்து அறியப்பட்ட நாட்கள் எவ்வளவு? அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் அப்படின்னு சொன்னால், அறியப்பட்ட நாட்கள் என்பது 8ஆம் நாள், 9ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13 காணாம். அப்போ இந்த நாட்களில் தான் அறியப்பட்ட நாட்கள். அப்போ இந்த நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் அர்த்தப்படி அல்லாஹ்வை புகழ்வதற்காக அழகாக சொல்லிட்டு போயிடலாம். உங்கள் அர்த்தப்படி அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுப்பதற்காக என்று சொன்னால் 8லையும் இருக்கலாம், 9லையும் இருக்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி அவங்களே சொல்ல, அந்த சொல்லுக்கு சொந்தக்காரங்களே சொல்லலை. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த அந்த அரஃபா நாளையும் சேர்த்து தஸ்ரீக்கு முள்ள எடுத்துக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் இப்னு வஹப் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அல் மஅலூமாத் யௌமு அரஃபா வ யௌமுன் நஹ்ரி அய்யாமு தஸ்ரீக். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்வது 9, 10, 11, 12, 13 அறுக்கிற நாள் 4 நாள் வந்துருச்சு. அரஃபாவும் சேர்த்து விட்டாங்க. என்ன வருது? அறியப்பட்ட நாட்கள் என்பது வந்து 9 ஆரம்பிச்சிருது. அப்போ அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பெயரை கூறு அறுக்குதல் என்பது இல்லை. இவங்க கருத்துப்படி எல்லாம் ஒருத்தர் அந்த அர்த்தம் வைக்கலங்கிறான். அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்கு நேரடி அர்த்தங்கிறீங்களே, அந்த அர்த்தத்தை நாடி இருந்தால் அவங்க 9 சேர்த்திருப்பாங்களா? அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்தல் தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். பிராணிகள் அறுக்கிறது தான் பேசுது என்று நீங்கள் எடுத்திருப்பீர்களே, ஆனால் துல்ஹஜ் 10 நாள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, 8, 9, 10ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அது மாதிரி 9, 10, 11, 12 சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காட்டுது? அதை வந்து அறுக்கிற நாள் வந்து பேசலது, அல்லாஹ் புகழ்றது தான் சொல்லுது. 5 நாள் புகழ்ந்துக்க, 8 நாள் புகழ்ந்துக்க, 7 நாள் புகழ்ந்துக்க அப்படிங்கிற அர்த்தம் தான் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அது அறியப்பட்ட நாட்கள் என்பது 3 நாள் தான். 3 நாள் எது? 9, 10, 11. 9, 10, 11ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது 3 நாள். 3 நாள் எது? அவ்வளோதான் யௌமு அரஃபா. முதல்ல அரஃபாவுடைய நாள் ஃபஸ்ட்டு. அப்போ 9, 10, 11 இந்த நாள் தாங்கிறாங்க. அப்போ இந்த 3 நாளிலையும் அல்லாஹ்வின் பெயரை கூறுவது என்ன அர்த்தம்? இந்த 3 நாள்லையும் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்கு புகழ்வுன்னு அர்த்தம் வச்சா புகழலாம், குழப்பம்னு வரல. இந்த 3 நாள்லையும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுக்கலாம்னு அர்த்தம் வச்சிங்கன்னா 9ன்னு அறுக்கலாம்னு வர்றோமே. அந்த கருத்து உடையவங்க அது சொல்லலையே. அறுக்கிறதுக்கு வேற ஹதீஸை தான் ஆதாரம் காட்டுறாங்களே தவிர இந்த வசனத்தை அவங்களே காட்டலை. அவங்களே இந்த வசனம் இது சொல்லலைங்கிறாங்க. இந்த வசனம் குர்பானியை பற்றி பேசவே இல்லை என்று அவ்வளோ பேரும் கருத போய் தான் 10 நாளுங்கிறாங்க, 9 சேர்க்குறாங்க, 8 சேர்க்குறாங்க. இதெல்லாம் எதனால வந்து இருக்கு? இந்த ஆயத்து அறுத்து பழிகிறத பேசுகிற ஆயத்து இல்லை என்று அவ்வளோ பேரும் கருதி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரஃபாவுடைய நாள் 9, 10, 11 இப்படின்னு சொல்கிறாங்க. 9, 10, 11, 9, 10 அது சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தஸ்ரீக்குடைய நாட்கள்ங்கிறாங்க. சில பேர் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ்வின் பெயரை குறிப்பிட்ட நாட்களில், அதாவது 11, 12, 13 நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல், அறுத்து பலியிடுதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்வார்களே, ஆனால் பெருநாள் அன்னைக்கு அறுக்கக்கூடாது. ஏன்? தஸ்ரீக்கு 11 ஆரம்பிக்குது. 11, 12, 13 இந்த 3 நாளையும் தான் அந்த அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்ன அர்த்தம்? எங்க அர்த்தப்படி புகழுதல். அறியப்பட்ட நாளில் புகழ்ந்துட்டு போகலாம், எந்த ஒரு சட்ட முறைன்னு வராது. உங்க அர்த்தப்படி என்ன வரும்? அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்தல். அறுத்தல் வந்து இந்த 3 நாளில் தாங்கிறாங்க. அப்படின்னா இவங்க கருத்து பெருநாளைக்கு அறுக்கவே கூடாது.
ஏன் அதை சொல்லலை. அறியப்பட்ட நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குன்னு சொன்னால் பெருநாளை கழிச்சுப்படி தானே வரும். பெருநாளைக்கு அடுத்தடுத்த நாளைக்கு பேர் தான் தஷ்ரீக்குன்னு பேர். தஷ்ரீக்குடைய நாட்கள் தான் சொல்கிறாங்க யார், சில பேர். அது யார் சொல்கிறாருன்னா இப்னு உமர், இன்னும் பல பேர்லாம் சொல்கிறாங்க. முகமது பின் காபு அப்படிலாம் சொல்லி கேட்டுறாங்க. அதே மாதிரி முகாத்தில் அவர் சொல்லி காட்டுவார். முகாத்தில் என்ன சொன்னார்ன்னு, முகாத்தில் தஷ்ரீக்குன்னு தான் சொல்கிறாரு. முகாத்தினுடைய கருத்து பிரகாரம் வச்சாலும் கூட அந்த பெருநாளைக்கு அறுக்கிறது வரமாட்டேங்குது. இந்த ஒரு கருத்தில் தான் ஐயாமு தஷ்ரீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் பலர் என்ன செய்கிறாங்க, நகருடைய நாள் நகருக்கு அடுத்த 2 நாளுங்கிறாங்க சில பேர். 10, 11, 12 இப்படி பல விதமாக என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு ஆயத்தை வைத்து தான் இவங்க என்ன செய்ய பார்க்குறாங்க, அது குர்பானியை தான் பேசுகிறது அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அந்த ஆயத்தில் உள்ள 2 வாசகம் தான் இதுக்கு அடிப்படை. என்ன வாசகம், குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் அல்லாவின் பெயரை, அந்த பிராணிகளை அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாவின் பெயரை கூறுவார்கள் அப்படின்னு வருதுல. இந்த 2 வார்த்தையை வைத்து கொண்டு தான் அல்லாவின் பெயரை கூறுவார்கள் என்பது அறுப்பதுதான் அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கு அந்த அர்த்தம் வச்சுக்கிறங்க. மாலூமாத்துக்கு என்ன அர்த்தம், அறியப்பட்ட நாட்கள்ங்கிறதுக்கு. அறியப்பட்ட நாட்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருமே இவர் கருத்தில் இல்லை. எது அறியப்பட்ட நாட்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா 10 நாளுங்கிறாங்க. அப்போ 10 நாள் அறுக்கலாங்க போறீங்களா? 1 to 9 நாளுங்கிறாங்க. 9 நாள் அறுக்க போறீங்கன்னு சொல்றீங்களா? 9, 10, 11ங்கிறாங்க. அப்போ 9 அறுக்கலாம்னு சொல்ல போறீங்களா? அப்போ 8, 9, 10, 11ங்கிறாங்க. அப்போ 8, 9 அறுக்கலாம்னு சொல்றீங்களா? அப்போ அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு ஆளாளுக்கு விளக்கம் சொல்வதிலிருந்து என்ன விளங்குது என்று கேட்டால், அல்லாவின் பெயரை கூறுவது என்பதை அறுத்தல் என்ற அர்த்தத்தில் யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. நேரடி அர்த்தங்கிறீங்களே, அப்படி புரிந்து கொண்டு இருப்பார்களே. ஆனால் அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு தஷ்ரீக்குன்னு போயிருப்பாங்க. அறியப்பட்ட நாட்கள் எது, பெருநாளும் அதற்கு அடுத்த 3 நாட்களும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தருமே சொல்லலை. ஒரே சின்ன அவர் நம்பர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப 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 கம்மி. நீங்கள் சொல்ற லிஸ்ட்டு கிடையாது. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டால், வாசிக்கிறாரு. பெருநாள் அன்னைக்கும் அடுத்த தஷ்ரீக்கு நாட்களை குர்பானி கொடுக்கலாம் என்று யார் சொன்னாங்க, அதை பாருங்க. அதில் கூட போய் வச்சிருக்காரு. மறுதரப்புல யார் யார் பேரு அது எதையுமே அவர் சொல்லலை. இப்ப நாம் சொல்லக்கூடிய அந்த ஐயாமி மாலூமாத் என்பது ஐயாமு தஷ்ரீக் என்ற நாட்களை பத்தி பேசுது அப்படிங்கிற கருத்தை யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இப்னு அப்பாஸ் உங்களை சொல்றாரு. ஆனா நம்முடைய கருத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னதாக ரிவாயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, யாரு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் காட்டிய சஹாபியை விட அதிகமான சஹாபாக்கள் நம்ம கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பிரபலியமான அறிஞர்கள் அல்லஹாக், சயீத் இப்னு ஜுபைர், அத்தியத்துல் ஊஃபி, இப்ராஹிமுன் நஹாஇ, இமாம் மாலிக், யார், இமாம் மாலிக், அதுபோன்று அஹ்லுல் மதீனா, மதீனாவாசிகள் அனைவரும். அப்போ மதீனாவாசிகள் ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமி இருக்கே மதீனா, அந்த மதீனாவாசிகள்ல அனைவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, இந்த வசனம் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களை பற்றி தான் பேசுகிறது. அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி முகமது பின் அல் ஹசன், இப்படி ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னாரா, ஒரு ஊரே மதீனால உள்ள ஊரே இந்த கருத்தில் இருந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இவர் என்ன வாசிக்கிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஐயாமு தஷ்ரீக்கிலே குர்பானி கொடுக்கலாம்னு சொன்னவர்கள் ஒரு பட்டியல் போடுறார். அதுல 2 விஷயத்தை நீங்க வழங்கணும். ஒன்று ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்று அவங்க சொன்னாலும் இந்த ஆயத்துக்கு அர்த்தம்னு அடிப்படையில் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அந்த பலவீன ஹதீஸை சொல்றாங்க. இந்த ஆயத்து அதைத்தான் குறிக்கிறது என்பதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆயத்து அதை குறிக்கிறது என்று முதல்ல அவங்க சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். அவங்க என்ன சொல்றாங்க, தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம்னு சொன்னதாக அவர் வாசிக்கிறார். ஆனால் இவர் சொன்ன அவ்வளவு பேருமே இவர் சொன்ன கருத்தை சொல்லவே இல்லை. இவர் பட்டியல் போட்டார்ல, அதில் என்ன செய்கிறாங்கன்ற உதாரணமாக அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லா யதுகுலு ஃபீஹல் யௌமு சாலிசு பாத யௌமின் நஹரி, 13வது நாள் இதில் சேராதுங்கிறாங்க. இவர் கணக்கு காட்டுறாரு, ஐயாமு தஷ்ரீக்ங்கிறாரு. அந்த ஐயாமு தஷ்ரீக்னு இவர் வாசிச்சு அத்தனை பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது 10, 11, 12 தான் சொல்கிறாங்க, 13 சொல்லலை. நீங்கள் 13லேயும் கொடுக்கலாம்னு சொல்கிற ஆள் கட்சியில் உள்ள ஆளுக்கு
13லையும் கொடுக்கலாம்னு சொல்ற கட்சியில் உள்ள ஆளுக்கு 12 வரைக்கும் தான் கொடுக்கலாம்னு சொல்றதுக்குன்னா ஆதாரமாக அனைவரும் சொல்லிவிட்டார்கள். எப்படி சொல்லிவிட்டார்களா? ஐயாமு தஸ்ரீக்கில் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லவே இல்லை. அவங்க எப்படி தெளிவா சொல்றாங்க? லா எதுகுலு ஃபீஹல் யௌமு சாலிசு, 3வது நாள், பெருநாளைக்கு அடுத்த 3வது நாள் இதுல சேராது. அப்ப இவங்க கருத்து பிரகாரம், அபு ஹனிஃபா, மாலிக், அகமது கருத்து பிரகாரம் 10, 11, 12 தான். உங்க வாதம் என்ன? 10, 11, 12, 13, 1 மைனஸ் ஆகுது. அப்ப ஊர் உலகம் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் மாத்தமா செய்யறோங்கிறீங்களே, அத்தனை பேரும் சொன்னதுக்கு மாத்தமா நீங்க தான் சொல்றீங்க, ஆதாரம் காட்டுறீங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யௌமுன் நஹரி, நஹரி என்பதும் யௌமானி பஅதஹு, அதுக்கு அடுத்த 2 நாட்களும் ஐயாமுன் நஹரி, அதான் அறுக்கிற நாட்கள். யௌமுன் நஹரி என்பதும் அதாவது பெருநாளும், யௌமானி 3 நாள் இல்ல, யௌமானி பஅதஹு, அதுக்கு பிறகு உள்ள 2 நாட்களும் தான் நஹருடைய நாட்கள். இது யார் சொல்றா? அலி, இப்னு அப்பாஸ், இப்னு உமர், அனஸ், அபு ஹுரைரா, சாயித் இப்னு ஜுபைர், சாயித் இப்னு முஸையப், அபு ஹனிஃபா, சௌரி, இவ்வளவு பேரும் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பேரு 4 நாள் சொன்னதாக சொல்றாரு அவர். நான் போட்ட அந்த வீடியோ என்ன செய்யறாரு? ஐயாமு தஸ்ரீக்கு புறாமே கொடுக்கலாம் என்று இவங்க எல்லாம் சொன்னாங்கிறாரு. இவங்க எல்லாருமே அந்த 13 நாளை கழிச்சு விட்டாங்க. நீங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற எது நியாயப்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அதுல ஒரு நாளை காலி பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க 4 நாள் கொடுக்கலாங்கிறீங்கல்ல, அவங்க 3 நாள் கொடுக்கலாங்கிறாங்க. அது உங்களுக்கு எதிரான வேற ஒரு கட்சி. நாங்க ஒரு கட்சியில் இருக்கிற மாதிரி இவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு இது ஆதாரமாவாது, எங்களுக்கு ஆதாரமாவாது. அப்ப என்ன பிரச்சனை? இதை எப்படி கொண்டு வர்றாருன்னா, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? என்ன சொல்லி இருக்கிறாங்க? எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள். நீங்க சொன்ன அவ்வளவு அந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்கள்லாம் சொல்றாங்க பெருநாளும் அதற்கு அடுத்த 2 நாட்களும். உங்க வாதம் என்ன? உங்க கொள்கை என்ன? நீங்க ஆதரித்து வாதிற விஷயம் என்ன? பெருநாளும் 3 நாட்களும்ங்கிறீங்க. பெருநாளும் 3 நாட்களும் சொல்லக்கூடிய ஆளுக்கு பெருநாளும் 2 நாட்களும் சொன்ன ஆளுக்கு பேரை கொண்டாந்து வாசிக்கிறீங்க. உங்க கருத்தை உங்க சொல்லவே இல்லை. அப்ப ஏன் இப்படி 2 நாள் எடுத்தாங்க? அது போக 2வது இந்த வசனத்தை வச்சு அவங்க சொல்லல, வேற வேற ஆதாரங்க அதிசய வச்சுட்டு அவங்களா சிந்திச்சு பார்த்ததை சொல்றாங்களே தவிர ஐயாமுன் மாலூமாத்துக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனாங்க, இதுல அரபில கரெக்டா வாசிப்பாரு 2 நாள், அர்த்தம் செய்யும் போது 3 நாள் பாரு. அவர் வாசிக்கும் பொழுது என்ன செய்வாருன்னு கேட்டா தப்சீர்கள்ல இருக்குன்னு சொல்லுவாரு. போடுங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச பிரபலியமான அறிஞர்கள், பொதுமக்களுக்கு தெரிஞ்ச பிரபலியமான அறிஞர்களை மட்டும் சொல்றோம். ஏன்னா அவர் தப்சீர் என்று சொன்னாலே மக்களுக்கு தெரிஞ்ச தப்சீர்களை சொல்லியிருக்கணும். ஆனா அவர் எதையுமே அதை சொல்லல. மக்களுக்கு தெரியாத தப்சீர்கள் நிறைய அடுக்கி இருக்கிறார். தெரிஞ்ச தப்சீர்கள், சிறந்த தப்சீர் அறிஞர்கள், அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். தப்சீர் முகாத்தில், ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட தப்சீர், பழமையான தப்சீர். அந்த தப்சீர்ல சொல்லப்படுது, யானி ஐயாமு மாலுமாத், குறிப்பிட்ட நாட்கள் என்பது யௌமுன் நஹரி வ யௌமைனி மின் ஐயாமி தஷ்ரீக், நஹருடைய நாட்களும் தஷ்ரீக்குடைய மற்ற நாட்களும் என்று அங்கே சொல்ல. பெருநாளும் யௌமானி பாதஹு, அதுக்கு பிறகு 2 நாட்களும் வாசிக்கிறாரு அரபில. தமிழ்ல சொல்லும் போது 3 நாட்களும் சொல்றாரு. அரபில வாசிக்கிறதுல 2 நாள் வருது. அந்த தப்சீர்ல உள்ளதை பாருங்க. தப்சீர்லையும் நாங்க சொன்னதான் சொல்லியிருக்கிறார்கள். அரபில வாசிச்சுட்டு தமிழாக்கம் செய்யும் போது யௌமானின்னு 2 நாள் வரது என்ன செய்யறாரு? தஷ்ரீக்குடைய நாட்கள் அப்படி நேக்கா கடந்து போறாரு. கள்ளத்தனம் கவனிக்காம கள்ளத்தனம் பண்றதுல திறமையான ஆள் இவர். அப்ப இவர் வாதத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த லிஸ்ட்ல உள்ள சொன்ன ஆளுக்கு யாருமே இவர் சொல்ற வாதத்தை சொல்லல, நாங்க சொல்ற வாதத்தையும் சொல்லல, வேற ஒரு வாதத்தை சொல்றார்கள். இவங்க வாதம் என்ன? 10, 11, 12, 13 அதுக்குள்ள அதுக்கு யாரும் சொல்லல. இதுல இவங்க 10, 11, 12 முடிச்சுக்கிறாங்க. ஏன் முடிச்சாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறங்க. அப்ப இதுல என்னன்னு கேட்டா இதை ஒரு ஆதாரமா வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு கூத்து இருக்குது. அதாவது அபு சலமாங்கிறவர், சுலைமான் பின் யசாருங்கிறவர் சொல்றாங்க, இந்த குர்பானி கொடுக்கறது இருக்குல்ல, அது பிற 1ல் ஆரம்பிச்சு முஹர்ரம் வரைக்கும் கொடுக்கலாங்கிறாங்க. முஹர்ரம் பிறகு 1 மாசம் 1ல் கொடுக்கலாம், 2ல் கொடுக்கலாம், 3ல் கொடுக்கலாம், 11ல் கொடுக்கலாம். இது ரொம்ப வசதி. இந்த குர்பானி, கூட்டு குர்பானி ஆட்களுக்கு பயங்கரமான வசதி. கூட்டு குர்பானி ஆளுக்கு என்ன செய்யலாம்? துல்ஹஜ்ஜி பூரா வசூல் பண்ணிட்டு இருக்கலாம் 30 நாளைக்கு. அப்ப 30 நாளைக்கு கொடுக்கலாம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொன்னாங்க? இந்த ஆயத்தை வச்சு சொல்லல. ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த குர்பானி கொடுக்கிற நாட்கள் எது என்பதுல பல அறிஞர்கள் பல கருத்து சொல்றாங்க. எல்லாருமே இந்த ஆயத்து இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லவே இல்லை. இந்த ஆயத்தின் அடிப்படையில் இந்த முடிவை சொல்லவும் இல்லை. அவங்க இந்த பலவீனமான ஹதீஸ்களை வைத்து புரிந்து கொண்ட விஷயத்தில் தான் சொல்லுகிறார்கள். இந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா,
குர்பானிக்கு சம்பந்தமில்லாத நாட்களை தான் சொல்லி காட்டுறாங்க. அப்பனா அல்லாவின் பெயரை கூறுதல் என்பதை அனைவரும் எப்படி புரிகிறாங்கன்னு கேட்டா புகழ்வதுன்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாவுடைய பேரை புகழ்ந்து போற்றுவதுதான் அர்த்தம், அறுப்பதை குறிக்கலைங்கிறாங்க. அறுப்பதை குறிப்பதா எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால்தான் 10 நாளை தான் குறிக்குதுங்கிறாங்க, 8, 9 குறிக்குதுங்கிறாங்க, 8, 9, 10 குறிக்குதுங்கிறாங்க, 1 to 9 குறிக்குதுங்கிறாங்க. அப்ப இப்படிலாம் பல கருத்தையும் சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அல்லாவின் பெயரை கூறுதல் என்பதை எப்படி அவங்க புரிஞ்சு கொள்ளல, குர்பானி கொடுக்கறங்கிற அர்த்தத்தில் ஒருத்தருமே புரியல. அப்ப நேரடி அர்த்தம் அது இல்லைன்னு வழங்கி போச்சு. நேரடி அர்த்தமா இருந்தால் எல்லாம் அதைத்தான் புரிவாங்க. இவர் ஒரு ஆள் தான் நேரடி அர்த்தம்னு என்ன செய்யறாரு, இல்லாத ஒண்ணு திரிக்கிறார தவிர இவர் சொல்லி காட்டின அம்புட்டு பேருமே ஒருத்தர் கூட என்ன செய்யல. இந்த ஐயாமுன் மாலூமாத் என்பது ஒரே ஒருத்தர் கத்தாதான்னு வாசிக்கிறார்ல, அந்த ஒரு ஆள் தான் சொன்னதா காட்ட முடியுது. தஸ்ரீக்கு அதோட பெருநாளை கழிச்சு போடுறாரு, தஸ்ரீ கூட நாள் கழுங்குறாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுவும் என்ன இல்லை, ஒரு நிற்காத ஒரு விஷயமா இருக்குது. அது ஆரம்பிக்குமோ அதின் பின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு நீ அறிவிப்பீராக. எப்படி என்றால் அவருடைய பயன்களை காண்பதற்காகவும் எதுக்குரு இஸ்மல்லாகி அல்லாவின் பெயரை கூறுவதற்காகவும் ஃபி ஐயாமின் மாலூமாத் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூற அவங்க வருவாங்க, ஹஜ்ஜிக்கு வருவாங்க. அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வருவார்கள் அப்படின்னு வந்தா இந்த அறியப்பட்ட நாட்களுக்கு இந்த குர்பானி நாள் 3 நாள்னு சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கு வந்தார்களே ஆனால் அப்ப ஹஜ்ஜிக்கு வந்தவங்களும் ஆக மாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு எல்லாம் கூப்பிடுறான், ஹஜ்ஜிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு எதுக்கு வருவாங்க என்றால் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை துதிக்கிறதுக்கு வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், 1ல இருந்து ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களையும் குறிக்கும். 1ஐயும் குறிக்கும், 2ஐயும் குறிக்கும், தஸ்ரீக்கு உள்பட எல்லா நாட்களையும் குறிக்கும். தஃப்சீருக்கு எழுதுனவங்களுடைய கருத்தை நம்ம அனைத்தையும் நம்ம ஏத்துக்கிறல. ஆனால் எதுக்கு அதை சொல்லி காட்டணும்னு கேட்டா அவர்கள் இந்த ஐயாமுன் மாலூமாத் என்பதை நீங்க சொன்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்ளல, ஒருத்தரும் புரிந்து கொள்ளல என்பதற்கு தான் நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்ப இதுல என்ன வருதுன்னு கேட்டா அவங்க வர்றாங்க, ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க, அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வர்றாங்க. எப்ப கூறுவாங்க, ஃபி ஐயாமின் மாலூமாத் அறியப்பட்ட நாட்களில். இந்த அறியப்பட்ட நாட்களில் என்றால் உங்க அர்த்த பிரகாரம் குர்பானி கொடுக்குற நாள்னுக்கிறீங்க, அந்த 3 நாளைக்கு வருவாங்கன்னா ஹஜ் ஆகுமா? ஹஜ்ஜிக்கு வருவாங்கன்னா ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகளுக்கும் வருவாங்கன்னு அர்த்தமாகணும். அடுத்து என்னன்னு கேட்டா இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அது 29வது வசனத்தை பாருங்க. பார்த்தா என்ன வருதுன்னு கேட்டா சும்மல் யக்குலு தஃபதஹும், சும்மண்டா பிறகு, சும்மண்டா எல்லாருக்கும் தெரியும், பிறகு அவங்க அழுக்குகளை நீக்கட்டும், நேர்ச்சியை நிறைவேற்றட்டும், காபாவை தவாவு செய்யட்டும் அப்படின்னு நல்லா முடிக்கிறான். அதாவது முதல்ல அவங்க சொன்ன அர்த்தத்தின் பிரகாரம் அறுக்கிறதை குறிக்கும் என்று இருந்தால், அதாவது கடைசி காரியமா இதை சொல்றான்ல. சும்மண்டா பிறகு, எதுக்கு பிறகு, அறுத்தெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுன்னு அர்த்தம். உங்க வாதத்தை வைத்துக்கொண்டு நான் உங்க அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நான் வர்றேன். எப்படி வர்றேன்னு கேட்டா எதுக்குரு இஸ்மல்லாஹி அல்லாவின் பெயரை கூறுவார்கள், ஃபி ஐயாமின் மாலூமாத் அறியப்பட்ட நாட்களில், அதாவது அலாமா ரசகஹுமின் பஹீமத்தில் அன்னாம் கால்நடைகளை அவர்கள் வணங்கி இருக்கிறான் அல்ல, அதன் மீது அல்லாவின் பெயரை கூறி அறுப்பதற்கு வருவார்கள்ங்கிறீங்க. இந்த அர்த்தத்தின் பிரகாரம் 10லையும் இருக்கலாம், 11லையும் இருக்கலாம், 12லையும் இருக்கலாம், 13லையும் இருக்கலாம். உங்க அர்த்தம் அதான் அர்த்தம். உங்க வாதம் அதுக்காக தான் இந்த வாதத்தை வைக்கிறீங்க. சரி 13ல ஒருத்தன் அறுத்துட்டான், 10ல் அறுக்கலாம், 11லையும் அறுக்கல, 12லையும் அறுக்கல, 13ல அறுக்கலாம்ல, 13வது நாள்ல அறுக்கலாம். அறுத்த பிறகு இந்த காபத்துல்லாவை தவாப் செஞ்சு இஹ்ராமையெல்லாம் களைவான அது எப்ப செய்வாங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க 10வது நாள் தான் செய்வாங்க. 10வது நாள்ல தான் என்ன செய்வாங்க, இஹ்ராம களைவாங்க, நகத்தை எல்லாம் வெட்டிக்கிடுவாங்க, தடை செய்யப்பட்டதெல்லாம் ஹலால் ஆயிரும் சில விஷயங்களை தவிர. அப்ப காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் பிறகு செய்வார்கள் நல்லா சொல்றான். சும்மா பிறகு அவர்கள் அந்த முடிகளை நகங்களை எல்லாம் வெட்டி விட்டு இஹ்ராமை எல்லாம் களைந்து விட்டு நேர்ச்சியெல்லாம் நிறைவேற்றி விட்டு தவாபு செய்வார்கள் அப்படின்னு 29 வசனத்தில் எல்லாம் முடிக்கிறான். அப்ப இந்த தவாபு செய்வார்கள் என்பது எப்ப நடக்கிற காரியம், 10ல் நடக்கிற காரியம். 10ல் நடக்கிற காரியமாக இருந்தால் அப்ப 11, 12ல ஒருத்தன் குர்பானி கொடுத்து அவன் எப்படி இதை செய்வான்? உங்க ஆனா இதுல பிறகுன்னு தானே வருது, சும்மண்டா பிறகு, பிறகு இந்த வேலையை செய்யுங்கிறான். அதாவது அந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடித்து விட்டு பிறகு என்று அல்லாஹ் சொல்றான். உங்க அர்த்த பிரகாரம்
குர்பானி கொடுப்பதைத்தான் அந்த வசனம் பேசினால் 10லையும் கொடுக்கலாம் உங்கள் வாதப்படி, 11லையும் கொடுக்கலாம், 12லையும் கொடுக்கலாம், 13லையும் கொடுக்கலாம். ஒருத்தன் 13ல் கொடுக்குறான். 13ல் கொடுத்து விட்டு பிறகு வரட்டும் அப்படின்னு சொன்னால் 13 அன்னைக்கு வந்து தான் என்ன செய்யணும், ஈஹ்ராம கலையணும்னு சொல்ல போறீங்களா? 13 அன்னைக்கு தான் வந்து அவன் வந்து தவாப் செஞ்சு அந்த பிறநாள் அன்னைக்கு உள்ள காரியங்களை நிறைவேற்றணுங்கிறீங்களா? பிறகு இல்ல வருது. அப்போ இது குர்பானியை குறிக்கிற விஷயமாக எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 13க்கு அப்புறம் இதெல்லாம் செய்யணும்னு வருது. நாங்கள் உலகத்தில் அத்தனை பேர் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, 10வது நாளைக்கு இஹ்ராம் கலைஞ்சு என்ன செய்வோம், நம்ம காபத்துல்லாவை தவாப் செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் கல்லறிகிறதுக்கு மட்டும் போயிட்டு வருவோம். சரியா? அது அப்படித்தான் அந்த ஹஜ்ஜுடைய கிரியை இருக்குது. அப்போ பிறகு நீங்கள் இதை செய்யுங்கள். அல்லாஹ் முதல் என்ன செய்யறான்னா, உங்கள் அர்த்த பிரகாரம் அறுத்து பழிகிறதுங்கிறீங்க. அறுத்து பழிகிறதுக்கு நீங்கள் அர்த்தம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 10ல் அறுத்து பழியிட்டா ஓகே, அப்படி நான் எங்கள் கருத்தில் அது வந்துடுது. நீங்கள் 11ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம், 13ல் இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த வேலையை செய்யணும். எந்த வேலையை? சும்மல் எப்போதோ தபதகும், பிறகு சும்மண்டா பிறகு பிறகு இந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த வேலையை செய்யுங்கன்னு வருது. அப்போ பிறகு இந்த வேலையை செய்யுங்கன்னு வருவதிலிருந்து என்ன வருதுன்னு கேட்டால், அந்த நாள் குர்பானியை பற்றி பேசலை, குர்பானியை பற்றி வேற தனியாக பேசப்படுது. இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை வச்சு அருங்கல்னு வருதுல, அதை வச்சு பேசப்படுது. இந்த வசனம் வந்து எதை பேசலை? குர்பானியை பேசவே இல்லை. குர்பானியை பேசலன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் புகழ வேண்டியெல்லாம் புகழ்ந்துட்டு அப்புறமேல 10வது நாளைக்கு வந்து என்ன செய்வோம், இதெல்லாம் களைஞ்சிருவோம் அப்படின்னா பொருத்தமாகுது. நீங்கள் குர்பானிங்கிற அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ 13 வரைக்கும் தாமதப்படுத்தி குர்பானியை கொடுத்து விட்டு தான் இந்த இஹ்ராம களையணும். எங்கே வரணும்? காபாவில் வந்து இஹ்ராம களையிறது, தவாபு 10வது நாள் செய்கிற தவாபு செய்கிறது எல்லாமே இப்போ செய்யணும், 13ல் செய்யணுன்ட்டு வருத்தம் வருது. அப்படி தான் உங்கள் வாதமா? இந்த வாதத்திலிருந்து என்ன விளங்குறோம்னு கேட்டால், அந்த அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது அறுக்கிறதுக்கு உள்ளது இல்லை, இது உறுதியாகி விடுகிறது. அடுத்து என்னன்னு கேட்டால், இவர் அதை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாவின் பெயரை பிராணிகள் மீது கூறுதல் என்றால் எல்லா இடங்கள்லையும் இந்த அர்த்தத்தை தான் வருதுங்கிறார். அதாவது பிராணிகள் மேலே அல்லாவின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் அது குர்ஆனில் வர்ற எல்லா இடத்துலையும் இதே வாசகம் வருகிறது. என்ன அர்த்தத்தில் வருகிறது? அறுக்கிறது தான் வருகிறது அப்படின்னு சில வசனங்களை என்ன செய்கிறாரு, அவர் எடுத்து காட்டுறாரு. ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா இடத்துலையும் இப்படி வரல. இந்த வசனத்தின் சரியான பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறதுங்க. அல்லாஹ் இந்த ஒரு இடத்தில் மட்டும் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தலை. கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்ற இந்த வார்த்தையை இந்த ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் பயன்படுத்த, பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எல்லா இடத்துலையும் கால்நடைகளை அறுக்கிறதுங்கிற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இதே வாசகம் தான், வாசகமும் வேறுபடலைங்க. இதே அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது, கால்நடைகள் மீது கூறுவது, இங்க நம்ம என்ன வார்த்தைகள் படிக்கிறோமோ இதே வார்த்தைகள் தான் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அமைந்திருக்கிறது. அங்க எல்லாம் இவரும் என்ன ஒத்துக்கொள்ளும், பிராணிகள் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கன்னு வராம எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பெயரை அலாமா ரசக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் எடுத்துக்காட்டின எல்லா வசனங்கள்லையுமே ஒதுக்குருஸ்மல்லாஹ் அலைஹி, அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள், அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள், அதன் மீது சொல்லுங்கள் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது அர்த்தம். இது வேற மாதிரி வந்ததுனால தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு போகல. எதுக்கு போகல? அறுக்கிறது இடத்துக்கு போகல. இதுல என்ன வர்றாங்க? அல்லாஹ் ரிஸ்க் அளித்த அலாமா ரஸகஹும் மின் பஹிமத்தில் அன்ஆம். அல்லாஹ்வின் பெயரை கூறுதல்னா அல்லாஹ்வின் பெயரை பிராணிகள் மீது கூறுதல் என்று சொல்வதாக இருந்தால் இந்த அலாமா ரஸகஹும் அந்த வார்த்தை தேவையில்லை. எப்படி சொல்லியிருப்பான்? ஒதுக்குள்ளாக ஃபி ஐயாமின் மாலூமாத் அலா பஹிமத்தில் அன்ஆம், அந்த பஹீமத்து அந்த கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். அந்த வாசகம் இதுல வரல. இதே வாசகம் வந்து பொய் சொல்றாரு. இதே வாசகம் வரல. இந்த வாசகம் வித்தியாசமான வாசகம். எப்படி வருது? கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள் வர இடத்துல எல்லாம் அறுக்குதல்ங்கிற அர்த்தத்தை நம்ம கொடுக்கிறோம். இங்க கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்றோம்னு வரல. இதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்து பெயர் சொல்றோம்னா புகழ்ற அர்த்தமாயிரும். கால்நடைகளை நமக்கு ரிசுக்காக தந்த ரிசுக் ரசகன்னு வருதுல, ரிசுக் அளித்ததற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் வர்றதுனால இந்த இடத்துல அறுத்து பழியிறது அர்த்தத்தை தரல என்று எல்லாரும் கருதியதால் தான் அறியப்பட்ட நாட்கள் என்பது 1லேருந்து 9ங்கிறாங்க, 1லேருந்து 10ங்கிறாங்க, 8, 9, 10ங்கிறாங்க, 9, 10. சகோதரர்களே,
இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் எரர் ஆகி போய் அதில் கொஞ்சம் இந்த திருப்பி திருப்பி போட முடியாமல் கரெக்ஷன் 3 நாள் கட் ஆகிடுச்சு. அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு போட்டால் தான் சரியாக வருங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அதனால் ஒரு அறிவிப்பாக ஒன்று செஞ்சுக்கிறேன். என்னென்னு கேட்டால், இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் முழுமைப்படுத்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று சில ஹதீஸுகளை வைத்து அது பலவீனம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது சரிதான் என்று அவர் சொன்னார். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்லலை, அதை விளக்கிட்டோம். அடுத்து இன்னொரு ஹதீஸை என்ன செய்யுது இருக்குன்ற ஒரு போட்டார், பைஹக்கில் வருதுண்டு. அதில் உள்ள அறிவிப்பாளரை பற்றி ஒரு தப்பாக சொன்னார். அப்படி கிடையாது, அவர் மூல குழம்புக்கு முந்தைய பலவீனமான ஆள் என்பதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்து பெருநாள் தினம்னு வந்திருக்கிறது. பெருநாளுங்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு ஐயாமு தஷ்ரீக்கில் பெருநாள் என்றால் அன்னைக்கும் குர்பானி கொடுக்கலாம்ன்றாரு. அந்த அர்த்தம் வராது, அதை நம்ம விளக்கிட்டோம். அடுத்ததாக அல்லாவை திக்ர் செய்கிற நாள் என்று வருகிறது. திக்ர் செய்கிற நாள் என்பது குர்பானியை குறிக்காது. திக்ருன்னு அல்லாவை யாவப்படுத்துகிற எல்லாமே அது சேரும் அப்படிங்கிறதையும் விளக்கிட்டோம். அது வரைக்கும் விளக்கிட்டோமா? அதுக்கடுத்து இந்த அறிஞர்கள் சொன்னாங்க இல்லையா, இந்த அறிஞர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அறிஞர்களும் அனைத்து அறிஞர்களுமே தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம், 9 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 12 கொடுக்கலாம், 10 to 11 கொடுக்கலான்னு சொன்ன எல்லாருமே இந்த ஆயத்திலிருந்து அந்த அர்த்தத்தை எடுக்கலை. நல்லா விளங்கிக்கணும். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறியப்பட்ட நாட்கள் என்பது 10 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்பானி கொடுக்குற பற்றி பேசணும்னு சொன்னால் அவங்க 11, 12 கொடுக்கலாமாங்க. வேற ஆதாரம் இப்போ இந்த பலவீனமான ஹதீஸை வச்சு தான் பேசுகிறாங்க. இந்த ஆயத்தை அதை குறிப்பதாக வரவே வராது என்பது தான். அதை நம்ம விளக்கிட்டு இருக்கும்போது அந்த இடைஞ்சல்லாம் வந்து விட்டது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே மாதிரியான 8 மணிக்கு இந்த ஆயத்து சொல்வது என்ன, இந்த லேப்டாப்பெல்லாம் சரி பண்ண வேண்டி இருக்கிறது. கையில் வச்சுக்கிட்டு ஃபோன்லேருந்து போட்டுட்ருக்குறோம். அதனால் என்ன செய்யாது, சரியாக வராது. அதனால் பேட்டரி லோ பேட்டரின்னு காட்டுது. அதனால் இன்றைக்கி உள்ள இது நிறுத்திக்கிறோம். அது வரைக்கும் உள்ளது தான். மீதியெல்லாம் நீங்கள் கழித்து வெட்டிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த ஆயத்திலேருந்து என்ன அர்த்தம் வாதம் வைக்கிறார், அவர் அர்த்தம் வருமா நம்ம அர்த்தம் வருமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 8 மணிக்கு எல்லாம் சரி பண்ணி என்ன செய்வோம், விளைக்கிடுவோம். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கணும்னா 10 நேரமாகி விட்டது. இந்த ஃபார்மேட் பண்ணி சாஃப்ட்வேர் லோட் பண்ணுவதற்கு அது 1 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துரும். அது உங்களை காத்திருக்க முடியாது. அதனால் இன்றைய நிகழ்ச்சியை இதோட தற்காலிகமாக நிறுத்தி வைத்து இடைவேளை விட்டுறோம். நாளை 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த விட்டல 3 நாள் துண்டாவை அதெல்லாம் மறந்துடுங்க. அந்த அந்த எந்த டாபிக் வரைக்கும் முழுமைப்படுத்தப்பட்டுச்சோ அதுக்கு அடுத்து உள்ள விஷயங்களை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ன செய்வோம், நான் சொன்னது 4 விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நாளைக்கு 8 மணிக்கு போடும் பொழுது வந்துவிடும். அது நாளைக்கு தொடர்ச்சி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.